கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். நாம் அநேக காரியங்களை நினைக்கிறோம். நாம் இதை செய்யலாம், அதை செய்யலாம், தேவன் பிரியப்படுவார், தேவன் நமக்கு பிடித்தமான காரியங்களிலே அவரும் பிரியப்படுவார் என்று சொல்லி அநேக விஷயங்களை நாம் செய்கிறோம். ஆனால் வேத வசனத்திலே அதற்கு மாறாக ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு சில வசனங்களை வாசித்துவிட்டு நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 17 வசனங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11லிருந்து 17 வசனங்கள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டுமென்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். 20 வரைக்கும் கூட வாசிக்கலாம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. நாம் இந்த வசனங்களிலே பார்க்கும் பொழுது அந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திற்கு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் தேவன் சொல்லிவிட்டு அதை சொல்லுகிறார். எனக்கு பிரியமில்லை, இப்படி தான் வரணும்னு உங்கள்கிட்ட சொன்னது யாரு? எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது, அருவருப்பாய் இருக்கிறது, அரோசிகமாக இருக்கிறது, நான் இளைத்து போனேன், இனியும் நான் சகிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட தேவனுடைய சமூகத்திற்கு நாம் வரும் பொழுது, அதுவும் விசேஷமாய் இந்த ஞாயிறு ஆராதனை என்று சொல்லி வரும் பொழுது நாமும் ஒரு சில சட்டத்திட்டங்கள் வைத்திருக்கிறோம், ஒரு சில கோட்பாடுகள், கொள்கைகள் என்று வைத்திருக்கிறோம். இப்படி தான் வர வேண்டும், இதை தான் இப்படி தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் செய்கிறோம். அடுத்ததாக இங்கே இன்றைக்கு நாம் செய்கிற காரியங்களும் ஒரு சிலவை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால் சபை கூட்டம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இனி சகிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறதையும், நீங்கள் உங்களை கைகளை விரித்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் கேளேன். ஏன் என்று சொன்னால் நீங்கள் உங்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டும், நன்மை செய்ய படிக்க வேண்டும். நம்ம இன்றைக்கு தேவனுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சு அதெல்லாம் என்ன பண்ணிடுறோம்? எப்படியோ செய்து விடுகிறோம். ஞாயிறு ஆராதனைக்கு வந்து விடுகிறோம். அதற்கு என்னென்ன காரியங்களை நம்ம கொள்கைகளை வைத்திருக்கோமோ அதெல்லாம் செஞ்சிடறோம். ஆனால் தேவன் அதை விட மேன்மையான இன்னும் ஒரு சில காரியங்களை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நான் இதெல்லாம் செஞ்சிட்டேன், இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்கும்னு சொல்லி நீ அப்படியே இருந்துராத. நன்மை செய்ய படிக்க வேண்டும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுக்க வேண்டும். எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படக்கூடாது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இவைகளை எல்லாம் நாம் செய்யும் பொழுதுதான் தேவனுக்கு பிரியமான ஆராதனையாக அது இருக்கும். நான் என் வீட்டில், என் வேலை ஸ்தலத்தில், என் உற்றார் உறவினர்கள் மத்தியில் எப்படி வேணாலும் இருந்து கொள்ளுவேன். ஆனால் ஞாயிறு ஆராதனைக்கு என்று வரும்பொழுது மாத்திரம் நான் இப்படியெல்லாம் இருந்து தேவனை
சந்தோஷப்படுத்தி விடுவேன், பிரியப்படுத்தி விடுவேன் என்று சொல்லி நாம் நினைத்தோமானால் அது மிக மிக தவறு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் எங்கே இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்கு பிரியமானவர்களாக வாழும் பொழுதுதான் நாம் சபையாக இப்படி கூடி வந்து செய்கிற காரியமும் அவருக்கு பிரியமானதாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் இதுவும் பிரியமானதாக இருக்காது. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை தேவனுக்கு முன்பாக நாம் அறிக்கை செய்து அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இன்றைக்கு இந்த ஒரு சில மணி நேரங்கள் மாத்திரமல்ல, நாம் வாழ்கிற ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒவ்வொரு நாளிலும் அவருக்கு பிரியமானவர்களாக நாம் வாழ தேவன் நமக்கு கிருபை செய்யும்படியாக அவருடைய இரக்கத்திற்காக நாம் கெஞ்சுவோம். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் இருப்பதற்காக நாம் அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம். இந்த நாளிலும் நாம் சபையாய் கூடி வந்திருக்கிற இந்த நாளிலே நாம் செய்ய போகிற பாடல் ஆராதனை, நாம் கேட்க போகிற தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே அவருக்கு முன்பதாக பிரியமாக இருக்கும்படியாக நாம் இந்த வேளையிலே தேவனை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, அநேக நேரங்களிலே நாங்கள் உமக்கு பிடிக்காத காரியங்களை செய்துவிட்டு, நாங்கள் ஜெபம் செய்துவிட்டால், நாங்கள் இதை செய்துவிட்டால், நாங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து விட்டால், அல்லது நாங்கள் நினைக்கிறபடி நாங்கள் வஸ்திரங்களை அணிந்து வந்து விட்டால், நாங்கள் இதையெல்லாம் செய்யும் பொழுது அது உமக்கு பிரியமாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லுகிறது, இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்கிறதான வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். நீங்கள் நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்லி உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரே, அப்பா, நாங்கள் அதை எங்களுடைய இருதய பலகையில் எழுதி கொண்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அப்படி செய்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாளிலும் கூட நாங்கள் சபையாய் கூடி வந்து நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம், உம்மை சேவிக்க வந்திருக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் பாடுகிறதான பாடல்கள், நாங்கள் தியானிக்கிறதான வார்த்தைகள், நாங்கள் செய்கிறதான எல்லா காரியங்களும் உமக்கு பிரியமாய் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மன திருப்திக்காக அல்ல, எங்களுடைய சந்தோஷத்திற்காக அல்ல தகப்பனே, உமக்கு பிரியமானதாய் இருக்க, நாங்களும் உமக்கு பிரியமானவர்களாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா தகப்பனே, நாங்கள் உம்மிடத்தில் வரும் பொழுது எங்கள் பாவங்கள் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும், அப்பா, அது இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் வெண்மையாக நீர் மாற்றுகிறீர் என்று பார்க்கிறோமே. ஆண்டவரே, அப்பா, எங்கள் பாவங்களை எங்களை விட்டு அகற்றி விட்டு உமக்கு பிடிக்காத, உமக்கு அருவருப்பாய் இருக்கிற, நீர் ஆரோசிக்கிற, நீர் வெறுக்கிற காரியங்களை அப்பா எங்களை விட்டு நாங்கள் அகற்றி உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க, உம்மையே அண்டிக் கொள்ள, உம்மையே சார்ந்து கொள்ள, உம்மையே மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்களோடு கூட இருங்க, எங்களை வழி நடத்துங்க. அப்பா, நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நாளும் எங்களிலே பெருக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாம மாத்திரம் எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கூட உம்முடைய நாம மாத்திரம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவதாக. நீர் மாத்திரம் எங்கள் மத்தியிலே உயர்ந்தவராயிருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். Check, praise. Check. Check. Okay. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவரை பாடுவது நல்லது. நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். சங்கீதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா, அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் பாடுவேன், அவரை துதிப்பேன். கர்த்தருக்கு புதுப்பாட்டை எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அவர் நம்மை இரட்சித்திருக்கிறார், அவருடைய கிருபை. அதுவும் நிருபங்களை சொல்லும் பொழுது, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்ள தான் நம்மளை அப்பயே அவர் தெரிந்து கொண்டார். ஸோ அப்போ அதை ஏற்ற காலத்தில் ஏற்ற வேலையில் அவருடைய கிருபையினால் எல்லாவற்றையும் செய்து அவர் நம்மை நடத்துகிறவரும் மகிழ்விக்கிறவருமா இருக்கிறார்.
நன்மைகளை செய்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு கூட ஒரு பாடலை பாடலாம். அமர்ந்திரு என் ஆத்துமாவே, நான் நம்புவது கர்த்தரால் வரும். கர்த்தரை நோக்கி கர்த்தரை நோக்கி கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை நாம் நம்பி இருக்கும் பொழுது அவரை நம்புகிற மனுஷன் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்பி இருக்கும் பொழுது அவர் நிச்சயமாக அவர் சொன்னதை செய்கிற தேவனாக இருக்கிறார். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற மனபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஸோ ஏற்ற காலத்தில் அவருக்கு எந்த ஒரு தடையுமே இல்லை. மனுஷர்கள் நம்ம சில விஷயம் சொல்லிட்டு செய்ய முடியாமல் போயிருக்கு. ஏன்னா நம்மளால் முடியாது. நம்ம ஆல்மைட்டே கிடையாது, சகலத்தையும் செய்ய வல்லவர் நம்ம கிடையாது, முடியாது. அதனால் சில விஷயம் சொல்லிடுவோம், செய்ய முடியாமல் போயிடும். ரொம்ப வருத்தமாக இருக்கும். செய்கிறேன்னு சொன்னே தான் என்னால் சூழ்நிலை மாறி போச்சு, முடியல அப்படின்றோம். ஆனால் தேவனுக்கு அப்படி எந்த ஒரு தடையுமே இல்லை. அவர் சர்வ வல்லவர், அவர் மாறாதவர் இருக்கிறனால நிச்சயமாக அவர் செய்வார். நான் மகிழ்ச்சியோட கர்த்தரை நோக்கி நம்ம அமர்ந்து காத்திருப்போம். அவர் குறித்த காலத்தில் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், செய்வார். ஆனால் நேராக சொல்லும் பொழுது நேற்று கூட ஒரு நேற்றில் சமயத்தில் ஒரு போதகர் ஒரு இடத்துல பேசும் பொழுது சொல்கிறாரு, இதுபோல் கர்த்தர் என் குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறார், இவங்க தான் என்னுடைய மனைவி எல்லாம் மேடை கூப்பிட்டு, என் மனைவி என்னோட பிள்ளைகள், எனக்கு ஆண்டவர் லேட்டாக தான் பிள்ளைங்க கொடுத்தாரு, ஆனால் நல்ல பிள்ளைங்களை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னாரு. சில நேரம் அந்த வார்த்தை ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம். அது எவ்வளோ ஆண்டவர் ஹர்ட் பண்ணுறதை நம்ம ஃபீல் பண்ணுறதே இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணார், லேட்டாக தான் கொடுத்தாரு, ஆனால் நல்லா கொடுத்துருக்கிறாரு. லேட்டாக கொடுத்தாரா? சிலர் சொல்லும்போது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் லேட்டாக ஈஸாக கொடுத்தாரு, ஏன்னா 100 வயசுனா லேட்டாக தானே அப்படி. அங்கே சாராள்கிட்ட சொல்லும் பொழுது குறித்த காலத்திலே, எந்த காலத்தில்? குறித்த காலத்தில். சகரியா எலிசபெத் அவங்க மிகுந்த வயது சென்றவர்கள். நான் கிழவனாக இருக்கிறேன் அவர் சொல்றப்போ கிழவனாக ஆயிட்டார். அப்போது தூதனும் சொல்கிறாரு, இன்னொரு நிறைவேற போதுன்றப்ப எப்படி நம்புவேன், எனக்கு நான் கிழவன் ஆகிட்டேன். அப்போது சொல்கிறாரு, தகுந்த காலத்தில் நடக்க போகிற சொல்ல நீ நம்பாதனால ஊமையாரு அப்படின்ட்டு. தகுந்த காலம் என்ன, குறித்த காலம். அப்போ ஆண்டவர் எதையுமே தாமதமாக செய்கிறவர் அல்ல. நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் செய்யறதுக்காக அவரை குறை சொல்ல முடியாது. யோபுட்ட ஆண்டவர் கேட்ட கேள்விதான், நீ உன்னை நீதிமான் சொல்கிறதுக்கு என்னைய குறை சொல்லுவியா அப்படின்னு யோபு வாயை பொத்திக்கிறேன்றது போல தான். ஸோ ஆண்டவர் அவ்வளோ நேர்த்தியாக குறித்த காலத்தில் எல்லாத்தையும் செய்யறதுனால நம்ம அதை ரொம்ப யோசிக்காமல் அதை சொல்லிடுறோம். ஆனால் அப்படி கிடையாது. ஆண்டவர் குறித்த நேரத்தில் அவர் செய்தார், ஏற்ற வேலையில் செய்தார். அப்படி சொல்லும்போது அவர் நம்ம கனப்படுத்தும். நிச்சயமாக காத்திருப்போம், கர்த்தர் ஏற்ற காலத்தில் செய்வார். ஆனால் நம்ம ஆத்மாவை பார்த்து நம்மளே அமர்ந்திரு என்று சொல்லி பாடலாம். அமர்ந்தீரு என் ஆத்துமாவே, நான் நம்புவது கர்த்தரால் வரும். அமர்ந்தீரு என் ஆத்துமாவே, நான் நம்புவது கர்த்தரால் வரும். கர்த்தரை நோக்கி கர்த்தரை நோக்கி கர்த்தரை நோக்கி அமர்ந்தீரே. கர்த்தரை நோக்கி கர்த்தரை நோக்கி கர்த்தரை நோக்கி அமர்ந்தீரே. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உனக்காய் யாவையுமே செய்து முடித்திடுவார். கர்த்தர் உனக்காய் யாவையுமே செய்து முடித்திடுவார். உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை
கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி, என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி அமர்ந்தீரே. கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி அமர்ந்தீரே. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. தம்மை நோக்கி காத்திருக்கும் யாவருக்கும் கர்த்தர் நல்லவர். தம்மை நோக்கி காத்திருக்கும் யாவருக்கும் கர்த்தர் நல்லவர். நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை. கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி, அவர் சமூகத்தில் கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி அமர்ந்தீரே. கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி அமர்ந்தீரே. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. தயங்காமல் உதவி செய்வார் இயேசு, உன்னை ஆதரிப்பார். தயங்காமல் உதவி செய்வார் இயேசு, உன்னை ஆதரிப்பார். உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை. கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி அமர்ந்தீரே. கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி அமர்ந்தீரே. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, போகவே போகாது, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ந்து வேண்டுதல் நிறைவேற்றுவார். கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ந்தீரு வேண்டுதல் நிறைவேற்றுவார். உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக உன் நம்பிக்கை வீண் போகாது, வீண் போகாது, உன் நம்பிக்கை போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி, என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி அமர்ந்தீரே. கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி அமர்ந்தீரே. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி
போகாது. என் ஆத்துமாவே உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை பற்றிக்கொள், திருவசனம் கற்றுக்கொள். கர்த்தரையே பற்றிக்கொள், திருவசனம் கற்றுக்கொள். அவரே பாதை காட்டுவார், அதிலே நீ நடந்திடு. அவரே பாதை காட்டுவார், அதிலே நீ நடந்திடு. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, கலந்து விட்டு விடாதே. துணிந்து நீ ஓடு, துதித்து தினம் பாடு. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே. துணிந்து நீ ஓடு, துதித்து தினம் பாடு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. எரிச்சலை விட்டுவிடு, பொறாமை கொள்ளாதே. எரிச்சலை விட்டுவிடு, பொறாமை கொள்ளாதே. அன்பு உன் ஆடையாகணும், வம்புகள் தணிந்து போகணும். அன்பு உன் ஆடையாகணும், வம்புகள் தணிந்து போகணும். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே. துணிந்து நீ ஓடு, அவரை துதித்து துதித்து தினம் பாடு. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே. துணிந்து நீ ஓடு, இயேசுவை துதித்து தினம் பாடு. கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. கர்த்தரை நோக்கி, என் கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உனக்காய் யாவையுமே செய்து முடித்திடுவார். கர்த்தர் உனக்காய் யாவையுமே செய்து முடித்திடுவார். உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் ஆத்துமாவே நம்பிக்கை வீண், கர்த்தரையே நம்பிரு. உன் நம்பிக்கை அவர் மாறுவதில்லை, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. உன் நம்பிக்கை வீண் போகாது. என் ஆத்துமாவே உன் நம்பிக்கை வீண், உன்
தம்மை நோக்கி காத்திருக்கும் யாவருக்கும் கர்த்தர் நல்லவர். தம்மை நோக்கி காத்திருக்கும் யாவருக்கும் கர்த்தர் நல்லவர். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆத்துமாவே உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை நோக்கி கர்த்தரை நோக்கி கர்த்தரை நோக்கி கர்த்தரை நோக்கி அமர்ந்தீரே. கர்த்தரை நோக்கி கர்த்தரை நோக்கி கர்த்தரை நோக்கி அமர்ந்தீரே. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை போகாது. உன் நம்பிக்கை உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த காலத்தை செய்வார். உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன காரியங்கள் குறித்த காலத்தில் நிறைவேறும். யோசேப்புக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனுடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். யோசேப்போட வாழ்க்கையை பார்த்த எல்லாருமே ஐயோ பாவம், யார் பார்த்த பிள்ளையோ இங்கே வந்து கஷ்டப்படுது, ஒரே பிரச்சனையாக வருது. ஸோ ஆண்டவர் அந்த குறித்து செய்கிற வரைக்கும் மனுஷனுக்கு அது புரியாது. ஆனால் செஞ்சதுக்கப்புறம் பயங்கரமாக பாராட்டி புகழ்வோம். இப்போ நம்மளுமே யோசேப்பு உயர்த்திட்டாரு, அதனால் புகழ்கிறோம். நம்ம வாழ்கிற மத்தியில் அப்படி யாராவது இருந்தாங்கன்னா ஏதோ தப்பு பண்ணியிருப்பாருங்க, சும்மா வருமா, யாருக்கும் தெரியாமல் ஏதோ பண்ணியிருப்பார், அப்படி தான் என்ன பண்ணுவோம், ப்ராக்டிக்கலாக அப்படி தான் திங்க் பண்ணும். சகரியா எலிசபெத் வாழ்க்கையிலையும் அவங்க அந்த பாட்டு பாடும் பொழுது கர்த்தனுடைய நிந்தையை மாற்றினார். அப்போ நிந்திச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் சாட்சி கொடுக்குறார், பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க, குற்றமில்லாதவர்கள் இருந்தாங்க, அவங்க தப்பும் செய்யலை. ஆனால் கர்த்தர் செய்கிற வரைக்கும் அவங்கெல்லாம் மலடியா ஏதோ தப்புன்ட்டா அதனால தான் புள்ள இல்லை அப்படின்னு நிந்தை அவங்களுக்கு இருந்தது தான். அதை செஞ்சதுக்கப்புறம் மனுஷன் புகழ ஆரம்பிச்சான், அப்படியே மறந்துடுவான். அவர் பார்த்தீங்கன்னா இவன் அப்படியே இருக்கு, அப்படியே செய்யாத மாதிரியே நடக்காத மாதிரியே, அதுக்கு வருத்தமும் தெரிவிக்க மாட்டான், மன்னிப்பும் கேட்க மாட்டான். அது யாரோ திட்டினாங்கன்றது போல் எனக்கு அப்போவே தெரியுங்க கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறாருன்னு அப்பவே தெரியும். ஆமாம். ஆனால் கர்த்தருக்காக அவர் சொன்னதை நிறைவேறும் வரை காத்திருக்க வரைக்கும் புலம்பி தள்ளிடுவான். நீ எல்லாம் என்ன சும்மா இருக்கிற, ஏதாவது செய்கிறது இல்லையா? எங்களுக்கு ஒரு பாஸ்ட் ஆலோசனை கொடுத்தார், நீங்கள் என்ன காத்திருக்கேன்றீங்க, என்ன பண்ணுறீங்க? ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், காத்திருக்கிறோம். அவர் சில ஐடியாலாம் கொடுத்தார், இப்படி உள்ள செய்ய அப்படி உள்ள செய்ய எப்படி செய்ய சில மாடலாம் கொடுத்தார். அவ்வளோத்தையும் கேட்டுட்டு நாங்கள் காத்திருக்க தான் அவர் சொல்லணும்ல, இது அப்படி தான் செய்ய முடியும். அப்படி போயிட்டார். கொஞ்சம் கழிச்சு ஃபோன் பண்ணார், என்ன பண்ணுறீங்க, இன்னும் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு. நான் கேட்டேன், வேறு என்ன செய்யணுன்றீங்க, என்ன இன்னும் ஜோம் பண்ணி தான் இல்லை, ஏதாவது செய்கிறது இல்லையா? இதுக்கு கிஃப்ட் இருக்கும், இது இருக்குது, இடம் இருக்குது, இடம் நான் செஞ்சு தரேன், ஊழிய இடம் இல்லையா, நான் இடம் ஏற்படுத்தி கூட இருக்குது, சாப்பா இருக்குது, அங்கே இருக்குது. ஸோ மனுஷன் அப்படி தான். ஏன்னா அவங்க சில பிளான் வச்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இப்போ இன்னும் ஜோம்பிட்டு தான் இருக்கிறியா, இன்னும் நீ சும்மா காத்துட்டு போறியா, வேஸ்ட் பண்ணுற ஒருத்தர் ரொம்ப அவங்களாம் பேர் என்ன நலம் விரும்பிகள், என்னது வெல்விஷர், நமக்கு வெல்விஷர் பண்ணுறாங்களாம், நமக்கு ஏதாவது நல்லது செஞ்சிடணும் அப்படின்னு. நீங்கள் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஆமாம், அவன்கிட்ட நான் சொன்னேன், அப்படியா, மோசேக்கு முதல்ல 40 வருஷம் எகிப்து, அடுத்த 40 வருஷம் எங்கே மனாந்திரம், அடுத்த 40 வருஷம் ஊழியம், 80 வருஷம் ட்ரைனிங்கு, 40 வருஷம் ஊழியம். அது இருக்குதான், அதெல்லாம் கிடையாது, டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க, என்ன ஜோம் பண்ணுறாங்களே, என்ன அது பண்ணல, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதே வாய் ஆண்டவர் சொன்னதை செய்யும் பொழுது அப்படியே எல்லாம் ஆயிரும். பாருங்கள் பிரதர் ரொம்ப பொறுமையாக இருந்தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு புகழ்வாங்க, எல்லாம் செய்வாங்க. ஸோ நடக்கும் மனுஷன். ஆனால் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது அவர் நல்லவராக இருக்கிறார். அவங்களாம் நம்மளை திட்டுறாங்கன்றதுக்காக அவர் சீக்கிரம் செஞ்சிட மாட்டார். ஐயோ பாவம் என் பிள்ளை கஷ்டப்படுறான்,
சகரியம் எலிசபெத்தும் கிழவனுக்கு ஆகிட்டாங்களே, அதுக்காக யோவான் முன்னாடியே பிறக்க வைக்க முடியுமா? என்ன முடியாது. ஏன்னா கிறிஸ்து எப்போ பிறக்கிறோமோ அதுக்கு 5 மாதம் முன்னாடி தான் யோவான் பிறக்கணும். அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தார் இவங்களுக்கு தான் யோவான் கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தார். மனுஷன் நிந்திக்கிறான், மனுஷன் திட்டுறான், மனுஷன் நம்மளே அவதூறு பேசுகிறான்றதுக்காக அவர் பதஷ்டப்படுறாருலாம் கிடையாது. குறித்த காலத்தில் தான் தேவன் அதை செய்வார். ஆனால் நம்ம அது கடந்து போய் தான் ஆகும். அண்ணாளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வசனம் இருக்கு. முதல்ல தேவன் அண்ணாளுடைய கற்பத்தை அடைத்திருந்தார். ஆனால் பிரச்சனையை பார்த்ததெல்லாம் யார்? அண்ணாள். மலடி நான் அவங்கள தீட்டி டெய்லி அழுது புலம்புலாம் யார் தான்? அண்ணாள். அடைச்சது யார்? கர்த்தர். ஆனால் குறித்த காலத்தில் செய்கிறார். அப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கை மாறிடுச்சு. அப்புறம் 6 பிள்ளைகள் கொடுத்தாராம். ஒன்றுமே இல்லாமல் அடைச்சி வச்சுருந்தார். இவங்க ஒரு ஜெபம் பண்ணுறாங்க, எனக்கு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்கள வச்சு ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு அது டியூன் போடுறது தனியாக. ஓகே. ஸோ அப்போ சாமுவேலை ஆண்டவர் கொடுத்து அவங்களுக்கு வாங்கிக்கிட்டு அவருடைய சித்தம் நிறைவேறதுக்கு அப்புறம் அவருடைய சித்தத்தையும் அப்புறம் 6 பிள்ளைகள் கொடுத்தாரு. 1 இல்லை 2 இல்லை. அவங்க பிள்ளைகள்லாம் கேட்கவே இல்லை. ஒரே ஒரு ஆண் பிள்ளை கூட நான் உங்களுக்கு கொடுத்தாரு, எனக்கு மலடிங்கிற பேர் இல்லாமல் இருந்தால் போதும். அவங்களுக்கு பிள்ளைங்க வேணாலும் பெரிய இது கிடையாது. எனக்கு மலடிங்கிறது கஷ்டமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஒரே ஒரு பிள்ளை. சில பேர் நிறைய பேர் இன்றைக்கி சொல்லுவாங்க, நான் அண்ணாலை போல் ஆண் பிள்ளையை கேட்டேன். அப்படி அவங்க உங்களை மாதிரி ஆண் பிள்ளை கேட்கல, நம்மள மாதிரி ஆண் பிள்ளை கேட்கல. நம்ம சமுதாயத்தில் ஆம்பளை பிள்ளை பிறந்தா கெத்து, பொம்பளை பிள்ளை பிறந்தா வெத்துங்கிற அந்த சமுதாயத்திலேருந்து ஆம்பளை பிள்ளை கேட்கல. ஏன்னா ஆண்களில் தான் அவங்க ஊழியத்துக்கு இருக்க முடியும் ஆலயத்தில். அதனால் என்ன பண்ணாங்க, உங்களுக்கு தான் ஊழியத்துக்காக சில பேர் பயன்படுத்திங்களே, அதுமாதிரி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க, நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு மலடிங்கிற பேர்லாம் வந்தால் போதும். அதுதான் உங்களுடைய ஜபம். ஆனால் ஆண்டவர் அங்கே கொடுத்து அந்த ஜபத்துக்காக வெயிட் பண்ணிட்டு வந்தார். அவருடைய சித்தை நிறைவேறதுக்கு அவர் சாமியில் கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறார், 1 இல்லை 2 இல்லை 6 பிள்ளைகளாக என்ன பண்ணுறார், கொடுக்குறார். ஆனால் அது வரைக்கும் நிந்தைய சகிஸ்தாகும், யாரும் மாற்ற முடியாது. ஸோ அதனால் ஆனால் தேவன் குறித்த காலத்தில் நிச்சயமாக நமக்கு அதை செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரே துதிக்கிறோம், நீர் குறித்த காலத்தில் எல்லாவற்றையும் செய்வார். நீங்கள் அவசரப்பட்டு எதையும் பண்ணுறதில்லை. ஐயோ இதை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தாமதம் எதையும் பண்ணுறதில்லை. குறித்த காலத்தில் தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பது அறிந்திருக்கும். அது ஒருவனாலும் தடைப்படாது. உம்மை தடுக்க உம்மை எதிர்க்கக்கூடியவன் யார் ஆண்டவரே? தேவரீர் நீர் பறித்து கொண்டு போகிறீர். உம்மை கேட்பவன் யார், தடுப்பவன் யார்? உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையில் நீர் சகலத்தையும் செய்கிறீர். நாங்கள் ஆண்டவரே மனுஷருடைய நிந்தைகளையும் அவமானங்களையும் பார்த்து நாங்கள் ஆண்டவரே வேறு எதையும் தவறாக செய்து விடாதீர்கள். உம்முடைய சமூகத்தில் உமக்காக உம்முடைய வார்த்தைக்காக நீர் செய்யும் அளவும் நீர் சொல்லும் அளவும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பலன் தாங்க. அவருக்காக நாம் காத்திருப்போம், அவர் மேல் நம்பிக்கையாயிருப்போம், நம்முடைய காரியம் வாய்க்கும். காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு நீ பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு நீ பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு நீ காத்திரு,
பொறுத்திரு நீ பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு நீ, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு காத்திரு நீ காத்திரு, ஆத்துமாவே பொறுத்திரு நீ, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு நீ பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். ஆண்டவரே, நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் மனுஷருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே சோர்ந்து போகாதபடி உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் பொறுமையோடு காத்திருக்கோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபெலன் அடைந்து கழுகுகளை போல சற்றெடுத்து எழும்பார்கள் என்று சொன்னார். ஏற்ற காலத்தில் அவர்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று வாசிக்கிறார். உம்முடைய கைகளில் நாங்கள் அடங்கி இருக்கிறோம். மறைவாக ஒன்றும் இல்லையே, என்றும் என்றும் ஆராதிப்பே. உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, என்றும் என்றும் ஆராதிப்பே. உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, என்றும் என்றும் ஆராதிப்பே. என்றும் என்றும் ஆராதிப்பே. என்னை நடத்துபவர் நீரே, உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் நடத்திடுவி உயர்த்திடுவி. என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் உயர்த்திடுவீர், என்னை உயர்த்திடுவீர். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, என்றும் என்றும் ஆராதிப்பே. உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, என்றும் என்றும் ஆராதிப்பே. என்றும் என்றும் ஆராதிப்பே. என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவீர். என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவீர். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, என்றும் என்றும் ஆராதிப்பே. உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, என்றும் ஆராதிப்பே. உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, என்றும் என்றும் ஆராதிப்பே. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை.
எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் அன்பை, உம் அன்பு எத்தனை பெரிதையா, இயேசுவும் அன்பு பெரிதையா, உம் அன்பு எத்தனை பெரிதையா, இயேசுவும் அன்பு பெரிதையா. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் அன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் அன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் அன்பை, இயேசுவே எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி சிலுவை அன்பே, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் சிலுவை அன்பை, எங்களுக்காக சிலுவையிலே ஜீவனை தந்தீரே, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எனக்காக சிலுவையிலே ஜீவன் தந்தீரே, எங்களுடைய எதிர்களுக்காய் காயப்பட்டு, எங்களுடைய அக்கிரமங்களுக்காய் நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே, உங்களுடைய அன்பு சிலுவையிலே பிதாவானவரே சொன்னீங்களப்பா, ஒரே பேரான குமாரன் அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தின் அன்பு எங்கள் மேலே வைத்த அன்பினால் ஆண்டவரே உம்மையே பலியாக நீர் ஈந்தீர், உம்முடைய ஜீவன் தந்தீர், உம்முடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தம். எப்படி நான் மறப்பேன், உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டு யார் எங்களை மறந்தாலும் நீர் எங்களை மறவாமல் இம்மட்டும் தாங்கி உம்முடைய கிருபையினால் நடத்தி வருகிறீரே. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் அன்பை, இயேசுவே எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் அன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் இயேசுவே உம் அன்பை. ஆண்டவரே நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு பெரியது ஆண்டவரே, உம்முடைய அன்பின் ஆழம் நீளம் அகலம் உயரம் அது மிகவும் பெரியது. அறிவு கெட்டாத அந்த அன்பு ஆண்டவரே, அறிவு கெட்டாத அந்த அன்பை நான் அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்கும்படி நேசிக்கிறேன் ஐயா, நேசிக்கிறேன் இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் ஐயா, நேசிக்கிறேன் இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன்
ஐயா நேசிக்கிறேன். இயேசுவே நானும் உம்மை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் ஐயா நேசிக்கிறேன். இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். என் இயேசுவே நானும் நேசிக்கிறேன். நம்புகிறேன் ஐயா நம்புகிறேன். இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன், நம்புகிறேன் ஐயா நம்புகிறேன். இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன். நம்பிக்கை என் இயேசுவை நம்பத்தக்கவரே நான் நம்புகிறேன். நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் ஐயா நேசிக்கிறேன். இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் ஐயா நேசிக்கிறேன். இயேசுவே நான் நேசிக்கிறேன். என் இயேசுவே என் என் நேசரே நானும் நேசிக்கிறேன், நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் ஐயா நேசிக்கிறேன். இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் ஐயா நேசிக்கிறேன். இயேசுவே நான் நேசிக்கிறேன். என் இயேசுவே கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சி கண்ட பின் நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் ஐயா நேசிக்கிறேன். இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் ஐயா நேசிக்கிறேன். என் உயிருள்ளவரே இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். ஓ இயேசுவே நானும் நேசிக்கிறேன். ஓ இயேசுவே நான் நேசிக்கிறேன். என் இயேசுவே நான் நேசிக்கிறேன். என் இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். என் இயேசுவே நேசரே உங்களுக்காய் சிலுவையில் ஜீவனை விட்டவர் நான் உம்மை என்றென்றும் நேசிக்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய அன்பு வாயின் வார்த்தையாக மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய அன்பு செயலில் காணப்படட்டும். கிரியையினாலையும் அன்பு நிருபத்தில் வாசிக்கிறோமே, வார்த்தையினால மாத்திரமல்ல கிரியையினால் உண்மையினால் அன்பு கூற கடைவீர்கள் என்று வாசிக்க தேவைப்படும். உண்மையாக எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அன்பு கூறணும், பாடுகிறது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாள் நாங்கள் அதிகம் இன்னும் நேசிக்கணும், இன்னும் அதிகமாக நாங்கள் அன்பு கூறணும், அன்பிலே வளரணும். ஆண்டவரே எங்களுக்கு நன்மை செய்தீர். கல்வாரி காட்சியை கண்ட பின்பும் நாங்கள் எப்படி நேசியாமல் இருப்போம் ஆண்டவரே.
அப்படி ஒரு காட்சி யாரும் எங்களுக்கு செய்ததில்லை, யாரும் செய்ய முடியாது. எங்கள் மேலே வைத்த அன்பு சிலுவையில் வெளிப்பட்டதே ஆண்டவரே. அநேக கேள்விகளை இயேசு கிறிஸ்து சீஷத்தில் கேட்டார், அநேக கேள்விகள் கேட்டிருக்கிறார். ஆனால் அதை 2 முறையோ ரிப்பீட் பண்ணது, 3 முறை ரிப்பீட் பண்ண ஒரே கேள்வி பேதுருவினிடத்தில் இயேசு கேட்ட அந்த கேள்வி தான். பேதுருவே, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? திரும்பவும் கேட்குறாரு, திரும்ப 3 முறை கேட்குறார். பேதுரு ஆமாண்டவரேன்னு சொல்லும் பொழுது, அப்போ நீ ஆடுகளை மேய், நீ இங்கே என்ன பண்ணுற? நேசிக்கிறேன்னு சொல்கிற, அப்புறம் இங்கே திரும்ப மீன் பிடிக்க வந்துட்டீங்களே. நான் உனக்கு என்ன சொன்னேன்? நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவள் ஆக்குவேன் என்று சொன்னேனே, உங்களுக்கு இங்கே என்னென்ன வேலை? அப்போ நேசிக்கிறேன் என்று சொல்வாயானால் என்னுடைய வார்த்தை கீழ்ப்படியுங்கள் என்ற அந்த அர்த்தம் தான். நம் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் நம் வாழ்க்கையில் இஷ்டம் போல் இருப்போமானால் நாம் பொய்யர்களாக இருப்போம். அப்படி இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருப்போம். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாக நேசிக்கணும், இன்னும் அதிகமாக நேசிக்கணும். இந்த அனித்திய உலகத்தில், இந்த எல்லாம் மாறி போகிற இந்த மனுஷர்கள் இருக்கிற மத்தியில் ஆண்டவர் நாங்கள் அதிகமாக நேசிக்க, அதிகமாக நேரம் செலவிட கிருபை செய்யுங்க. இனி தாழ்த்தி போடுவோம். நீர் ஒருவரே பாத்திரர், எல்லா துதிகன மகிமை எல்லாம் இயேசு இரட்சகர் நாமத்தினாலே உமக்கே எடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் உட்காருவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உலக பொருள் தருகிற மகிமையை விட, சந்தோஷத்தை விட மேலான சந்தோஷத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, அவர்களுக்கு திராட்சை ரசமும் எல்லாம் தானியமும் மிகுதியாக இருக்கிற காலத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கிலும் எனக்கு அதிக சந்தோஷத்தை எனக்கு தந்தீர். தாவீது அந்த பாவம் செய்த பிற்பாக சங்கீதம் 51 சொல்கிறார், இரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாக ஆவியனே தாகும்படி செய்யுங்க. ஆண்டவர் அந்த சந்தோஷம், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நம்மோட பேசுகிறார். அதோட பெரிய சந்தோஷம் இந்த பூமியில் வேறு எதுவுமே இல்லை. நம்ம இந்த பொருட்கள்லாம் இருக்கும் போகும், அதெல்லாம் சந்தோஷம் இல்லை. அதோட பெரிய சந்தோஷம் அதுதான், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறது தான். ஸோ அநேக கிறிஸ்தவங்க ஆண்டவரோடு கூட இந்த அனுபவம் இருக்கிறவங்களே துக்கமாக இருக்கிறாங்க. எனக்கு இன்னும் இது கிடைக்கல, எனக்கு இன்னும் அது கிடைக்கல, எனக்கு இன்னும் இது ஆகலை. அது ரொம்ப வருத்தம், அது ரொம்ப அதிகமாக படுறாங்க. ஸோ அப்படி இல்லை, அது இருக்குதோ இல்லையோ, மேலான சந்தோஷம் இது இருக்கிறப்போ தருவார், நடக்கட்டும். அந்த வருத்தம் பெருசாக இருக்காது, நம்முடைய பேச்சில் தெரியும். ஆனால் அநேகருக்கு அது ப்ராக்டிக்கலாக அது செய்ய வரல. ஏன்னா பூமியில் கண் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும். சங்கீதத்தில் வசனம் வாசிக்கிறோம், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. ஸோ நிறைய நேரம் அதையே பார்த்து அதையே பேசி நாளைக்கு என்ன போகுது, எப்போ படிக்க போகிறோம், அதையே தொடர்ந்து தியானிச்சுட்டே இருக்கிறப்போ நம்முடைய என்ன அதுவாக தான் இருக்கும். ஸோ அப்படி இல்லை, மேலான சந்தோஷம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு பேசுகிறார், நம்மோடு உறவாடுகிறார், அவரோடு இருக்கிற அந்த ஐக்கியம், அதுதான் மேலான சந்தோஷம். ஓகே, நம்ம இப்போ கூட வசனத்தை நம்ம தியானிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும். எபேசியர் 4:11-15. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். ஆமென். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் பவுல் முக்கியமான சபையை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லுகிறார். அநேக நேரத்தில் அநேக ஊழியர்கள் போதகர்கள் சபை என்றால் என்ன
அப்படின்னு சொல்லி அநேகர் விளக்கி இருக்கிறாங்க. அப்போ அநேகர் அதை சபை என்று சொல்லும் பொழுது அதை ஒரு உலகத்தில் கம்பெனியை போல் அவங்க சித்தரித்து சொல்லுவாங்க, ஒரு ஆர்கனைசேஷனை போல், இல்லை ஒரு மற்ற மனுஷர் கொடுக்குற இந்த என்ன சொல்கிற பிரம்ம சமாஜ் அந்த சபை. இப்போ 2 சபை இருக்குது. என்ன சபை? ராஜ்ய சபா. இந்த அதோட கூட அரசியல் இது போல் லோக்சபா சபை தான் தமிழில் வரும். ஸோ அதுபோல் அதோட கம்பேர் பண்ணி அப்போ எப்படி இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் அந்த ஒர்க்கர்ஸ், வாலண்டியரி, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அதை சம்மந்தப்படுத்தி அதோடு ஒப்பிட்டு பேசி நிறைய விலகல் கொடுக்குறாங்க, ஆளாளுக்கு ஒன்றாக கொடுக்குறாங்க. ஆனால் அது எல்லாமே உலகத்தோடு கம்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையான சபைக்கு அர்த்தம் என்னென்னா, சபையானது கிறிஸ்துவின் சரீரம். சபையானது கிறிஸ்துவின் சரீரம். அப்போது அதுதான், அதை முக்கியமாக சரியாக புரிஞ்சுக்கிட்டாதான் அப்போ சபை எப்படி இருக்கணும், ஒரு சரீரத்தை போல் இருக்கணும். அப்போ சரீரத்தை போல் இருக்கணும்னா எப்படி அது செயல்படணும். ஸோ ஒரு சிலர் பேசி இருக்கிறாங்க, ஆனால் ப்ராக்டிக்கலாக நடக்கிறது என்னமோ ஒரு ஆர்கனைசேஷனை போல், ஒரு கம்பெனியை போல், ஒரு பிஸ்னஸை போல் நடக்குதே ஒழிய அதுதான் அதிகமாக மக்களுக்கு இம்பேக்ட் பண்ணி நடத்துகிறாங்க. அவங்க செய்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது இல்லை இதெல்லாம் இப்படி தான் செய்யணும், இல்லை இதெல்லாம் வந்து கரெக்டாகணும், காசு வச்சு தான் கரெக்டாக இருக்கணும், இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், இல்லை நம்மளாம் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய காரியங்களை சொல்கிறத பார்க்கலாம். ஒரே ஐடியா ரொம்ப நீங்கள் க்ளோஸாக போயிடாதீங்க அப்படின்னு. டிஸ்டன்ஸ் நடுவில் என்ன பண்ணுமா மெயின்டைன் பண்ணலாம், அது பண்ணலாம். இதெல்லாம் உலகத்தை சொல்கிறது தான். ஏன்னா சண்டை முட்டிங்க வரனால. அப்போ ஏன் பிரச்சனை வருது, நம்ம அதை பார்த்து புரிஞ்சுக்கிறோம். அது இல்லை, சபையானது கிறிஸ்துவின் சரீரம். நம்ம ஒரு சரீரம் அப்படின்னா இந்த கையை கொஞ்சம் தள்ளியேறு அப்படியா சொல்ல முடியும்? இல்லை. அப்போது சரீரம் எப்படி அவயவங்கள் அநேகமாக இருந்து அது வேறு வேலைகளை செய்யுது இல்லையா? உடம்புல இருக்க எல்லா அவயவமும் வேறு வேலைகளை செய்யுது. சில கணத்துக்கு உரியது, சில கணத்துக்கு கனவீனம் குறைஞ்சது. அப்போ சொல்லும் பொழுதும் கனவீனம் இல்லாததுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம், கொஞ்சம் சேவ் பண்ண பார்ப்போம். நிறைய விஷயங்களை குறைந்தரில் எழுதுறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போது சபை கிறிஸ்துவின் சரீரம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதை இருக்கும் பொழுது தான் சரியாக சபை செயல்படுமே ஒழிய, சபை அதையே நம்ம புரிஞ்சுக்கல. சபையானது கிறிஸ்துவின் சரீரம். சபை வந்து கர்த்தருடையது, கிறிஸ்துவினுடையது. அவர் தமது சொந்த ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை. அப்போ எப்பொழுதுமே சபையில் இருக்க மக்களுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் ஒரு தெளிவாக இருக்கணும். என்ன தெளிவாக இருக்குன்னா, சபை கர்த்தருடையது, இயேசு கிறிஸ்துவினுடையது. என்றைக்குமே நம்ம மறந்து கூட என்ன பண்ணக்கூடாது, என்னது நான் ஆரம்பித்தது, நான் எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா, ஒவ்வொரு கல்லாக நான் ஜோம் பண்ணி வச்சேன், நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், அவ்வளோ வேலை பண்ணியிருக்கிறேன். உண்மை தான், அவ்வளோ வேலை பண்ணிங்க தான். கூலி வாங்கிட்டு இல்லை. ஒரு பில்டிங் கட்டுறப்போ வேலைக்காரனை கூப்பிட்டு கட்ட சொல்லுவோம். அவன் கட்டுறப்போ அடிபட்டிருக்கு, நிறைய பேர் கை கால் போயிருக்கு, கம்பன்சேஷன் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் வேலை செய்கிறப்போ சம்பளம் கொடுப்பாங்க. அப்படி இப்படி அடிபட்டுச்சுன்னா மருந்துங்கிறது வாங்கி கொடுப்பாரு. கை போச்சு கால் போச்சுன்னா காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. எல்லாம் ஏன்னா வேலை அது கொடுத்துருப்பேன். அதுக்காக நான் கஷ்டப்பட்டு வேலை தப்ப என் கையை உடஞ்சி போச்சு தெரியுமா, பில்டிங் என்னது அப்படின்னா அதை தான் ஆகணும். வேலை பார்த்து சம்பளம் வாங்கிட்டு போயிடணும். போல் அழகாக அதை எழுதுறார். நாங்கள் எல்லோரும் வேலை செய்கிறோம்ப்பா பில்டிங்கில், அவன் தனித்தன் கூலியை பெறுகிறான். என்னதான் நான் ஒர்க் பண்ணாலும் என்ன ரத்தத்தை ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், வேலையால் கூலிக்கு அப்படின்றப்போ உன்னுடைய பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் கொடுக்காம விட்டுருவாரா? அப்படிலாம் கிடையாது. உன்னோட பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் அவர் கொடுப்பார். அதுக்காக சபை ஒன்று ஆயிடாது. நான் இருந்தேன், நான் ஆரம்பித்தது, நான் பண்ணது, நான் சொல்கிறது இங்கே சட்டம். அநேக சபைகளில் மூத்த ஊழியர்கள் அப்படின்னு இருக்கிற இந்த மூத்த ஊழியர்கள்லாம் அப்படி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறது தான் செய்யணும், அதை தான் பண்ணணும், என்னது வேற எவனையும் விட மாட்டேன், அதை அப்படி விட்டுருவேன், ஆச்சா போச்சான பெரிய பயங்கரமான சண்டையாக இருக்குது. நான் பெரியவன் நீ பெரிய சண்டை போயிட்டு இருக்கு. காரணம் என்ன? என்னது நான் செஞ்சது நம்மளுக்கு என்ன இருக்கனால தான். நான் செஞ்சு அதனால் என்னது இல்லை, வேலை செஞ்சு பிரயாசம் அதிகமாக படுறவங்களுக்கு ஆண்டவர் பலனை கொடுக்குறார். ஆனால் சபை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அதே போல் தமது சொந்த ரத்தத்தை சிந்தி சபை. ஏன் அப்படின்னா, நீ என்ன தான் காசு போட்டு பில்டிங் கட்டலாம், என்ன தான் போட்டு செய்யலாம், ஆத்மாவை ரட்சிக்கிறது ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் ரட்சிப்பு. யார் கொடுக்குறா? ஆண்டவர். பவுல் சொல்கிறார் இல்லையா, நான் நாட்டேன் நீர் பாய்ச்சின்னு எல்லாம் செஞ்சோம், விளைய செய்கிறவர் தேவன். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஒருத்தர்கிட்ட போய் சுவிசேஷம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் சொல்கிறான், அவன் அசைய மாட்டாங்கிறான். எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி போயிட்டாரு. ஏன்னா போயிட்டு வரியா? அவன் எத்தனை நாள் பார்த்து பேசி அவன் டாட்டா நல்லதாங்க சொல்கிறீங்க சொல்லுங்கள், நல்லா
கேட்குற ஆனால் வச்சுக்க வர மாட்டேறியாடா, ஏசு ஏற்றுக்க மாட்டேறிய, ஆனால் விடுங்க பார்ப்போம். நாளைக்கு கணக்கா மணிக்கணக்கா பேசி அவன் வர மாட்டேறான். ஒரு சில ஆள்கிட்ட போய் ஏசு கிறிஸ்து அரைச்சிக்கிட்டுறான். நான் சொல்லவே இல்லைடா சார், இருறா சொத்த சொல்லிக்கிறான்டா. இதெல்லாம் முடியாதுங்க, எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க ஏசு தான் கொஞ்சம் ஆண்டவர். 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசி ரசிக்கப்படாத கேஸ் இருக்குது. நான் சொல்லியே முடிக்கலப்பா. இன்னும் பேதுரு கொர்நேலி வீட்டுக்கு போவார் இல்லையா, கொர்நேலி வீட்டுக்கு போய் அங்கே அவர் செய்தி கொடுத்து அவங்க சொல்லி அவங்கெல்லாம் ஆவியில் நிரம்பி வந்தாங்க. இவர் திரும்ப வந்தபோது சொல்கிறார், ரிப்போர்ட் கொடுக்குறார், நான் பேச தொடங்கின போதே நிரப்பிட்டார். அப்படி இருங்க ஆண்டவர், மெசேஜ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், முடிச்சுட்டு நிரப்பலான் இருந்தேன். நீ என்ன முடிக்கிறது, அதுக்கெல்லாம் கூட்டிட்டு வரல. கொர்நேலி வீட்டுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கலாம், நான் கூட்டிட்டு வரல. பாரு, புறஜாதிகளுக்கும் நான் என்ன பண்ணுறேன், பரிசுத்த ஆவியானவரை கொடுக்குறேன். வித்தியாசம் கிடையாது. யூதர்களுக்கு எப்படியோ அப்படி தான். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் வித்தியாசம் இருந்தது, ஆண்டவர் வித்தியாசத்தை வச்சுருந்தார், அவர் ஏற்படுத்தி இருந்தார். இங்கே வந்து அந்த வித்தியாசம் இல்லை. பேருக்கு சொப்பனத்துலையும் காட்டினார் இல்லையா, வீட்டில் இருந்தப்போ சொப்பனத்துலையும் கொண்டு வந்து சொப்பனை காட்டிட்டு தான் கூப்பிட்டு வராரு. அப்போ இது சொல்கிறதுக்கு தான், இந்த மெசேஜை போய் சொல்லு, அதுக்கு தான் கூப்பிட்டாங்க. உனக்கு மெசேஜ் வைக்கிறதுக்கு இல்லை. அவரை பேச ஆரம்பித்தோடனே அவர் நிறைய போயிட்டார். அப்போது ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்போ நம்ம பிரயாசப்படுற உண்மை தான், பிரயாசத்துக்கு உண்டான பலன் ஆண்டவர் கொடுக்குறார். அதுக்காக ஒவ்வொரு ஆத்மா சபையில் இருக்குன்னா அவர் தமது சொந்த ரத்தத்தினால சிந்தி சம்பாதித்த அந்த சபை, அந்த ஆத்மாக்கள் என்னது கிடையாது, எதுவும் ஒன்று உரிமை கொண்டாட முடியாது. அதை ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் புரிஞ்சு கொண்டாக தான் அப்போ கிறிஸ்துவுக்கு ஏற்றது போல் சபை என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க, முக்கியத்துவத்தை பார்ப்பாங்க. அதை சரியாக புரிஞ்சுக்காமல் கம்பெனியை போல் புரிஞ்சுக்கிறதுனால சில பேர் தொந்தரவு கொடுக்குற சரீரம் உறுப்பு இருக்குது, ஒரே பேஜார் சேர்ந்து நம்ம உடம்புல சில உறுப்புகள் ஒரே பேஜாராக இருக்குது. என்னோட மனைவி சொல்லுவாங்க, இதை பிச்சு போட்டுடலாமான்னு இருக்குது, ஒரே தொல்லையாக இருக்குது, தாங்க முடியல, வலி தாங்க முடியல, அப்படியே பிச்சு கழட்டி வச்சிடலாமான்னு. ரொம்ப வலி தாங்க இருக்குது, அதுக்கு பிச்சிட முடியுமா, அப்படியே போனால் உயிர் போயிடும். நிறைய நேரத்தில் அப்போ என்ன பண்ண, சபையில் சில ஆள் பிரச்சனை கொடுக்குதுன்னு பிச்சு விட்டுறான், பிளான் பண்ணி ஸ்கெட்சு போடுறாங்க இல்லையா, ஸ்கெட்சு போட்டு அவங்க பாஸ்ட் கூட இருக்கிற சில லெஃப்ட் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டாக கூட அந்த அல்ல கையெல்லாம் சேர்ந்து அவங்கள ஏதாவது சொல்லி தீட்டி, நீ பிசாஸ் பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவன் வெளியே போனோடனே சக்ஸஸ், கர்த்தர் வாய்க்க பண்ணி சத்துருவை துரத்தி விட்டார். என்னென்ன உலகத்தில் எப்படி ஒரு பிஸ்னஸில் தொந்தரவாக இருக்கிறான் அவனை மாதிரி வெளியே தள்ளுன்னு நினைக்கிறாங்களோ, அதே போல் சபையும் பிஸ்னஸை போல் கம்பெனியை போல் நினைக்கிறனால சண்டை போடுறதும், அவங்களை வெளியே துரத்துறதும், பிடிச்சவனுக்கு நிறையா நல்லது பண்ணுறதும், பிடிக்காதவனுக்கு பண்ணாமல் விடுறதும் ரொம்ப நிறையா நடக்குது. காரணம், அவங்க ஒரு கம்பெனியை போல் நினைக்கிறாங்க, சரீரத்தில் போல் சரீரத்தை போல் நினச்சாங்கன்னா கை பிரச்சனை பண்ணது தான். அப்போ என்ன, அந்த கையை தாங்க தான் பார்ப்போம். இந்த கை ரொம்ப வலிக்குது அப்படின்னா, இப்போ இந்த கை வலிக்குது, இப்போ தூக்கவே முடியலன்னா என்ன பண்ணி இப்படியே வச்சுட்டு இன்றைக்கி ஃபுல்லாக மெசேஜ் இப்படியே கொடுத்துருவேன் நான் இந்த கையில். ஏன்னா கை வலிக்கின்றது கழட்டி போட மாட்டேன். அது கொஞ்சம் அது எப்படி பத்திரம் பார்த்துக்கணுமோ, அதை எப்படி மருந்து போட்டு ஆயில் போட்டுனா எப்படி சரீரத்தை பார்த்துக்கொள்கிறோமோ, அதே போல் சரீரத்தில் எல்லாம் ஒரு அவயமாக செயல்படணும்னு தான் ஆண்டவர் என்ன செஞ்சாராம், அதை வைத்திருக்கிறார். இதில் சொல்லும் பொழுதே பார்த்திங்கன்னா, அவர் சொல்லும் பொழுது முதல்ல அவர் சொல்லும் பொழுது 11ஆம் வசனத்தில், குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்கள் ஆகி, எப்படி இருக்கணுமா, ஒருமைப்பட்டவர்கள். வேதத்தில் வசனத்தை வாசிப்ப இந்த வார்த்தை ஒருமைப்பாடு நிறைய இடத்துல வரும், ஒருமைப்பாடு. நிருபங்களில் வாசிக்கிறப்ப அப்போஸ்தலர் நினைக்கிறேன், அந்த ஜனங்கள்லாம் ஏக இருதயத்தோடு இருந்தாங்க, ஒரே இருதயத்தோடு இருந்தாங்கன்றிருக்கும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் அந்த பிகினிங்லே வரும். அவங்கெல்லாம் ஒரே மனதுடையதா, ஏக இருதயத்தோட ஒரே சிந்தையோட அவங்க என்ன பண்ணாங்க, அது கூட பாருங்கள் எங்கே வந்துன்னு முதல் நாளிகத்தில் வந்துடும். அப்போஸ்தலர் 4:6 வரைக்கும் கூட பார்க்கலாம் நினைக்கிறேன், அதை வாசிச்சுட்டா வாசிங்க. 4:32. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒரே இருதயம் ஒரே மனம் உடையவர்களாக, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரே இருதயம் ஒரே மனசும் வரமாட்டேங்குது. ஆளாளுக்கு ஒரு சிந்தனை, ஆளாளுக்கு ஒரு செயல், ஆளாளுக்கு ஒரு விருப்பம், பிரச்சனை. ஒரே இருதயம் ஒரே மனம் அவங்களுக்கு
இருந்தது. அப்படி இருந்தனால தான் அந்த சபையில் அவங்க அன்பும் அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய சாட்சி அதை பாராட்டி அநேக திருச்சபைக்கு பாராட்டி எழுதுகிறார் பவுல் எழுதும் பொழுது. நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் ரொம்ப உண்மையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாராட்டி அவங்கள எழுதுறதை பார்க்குறோம். அப்போ ஒரே மனசு, ஒரே இருதயம், இந்த ஒருமைப்பாடு இருக்கணும் அப்படிங்கிற. இன்றைக்கி பெரிய பிரச்சனை அதனால ஒருமைப்பாடு இல்லை. ஒரு ஸ்தாபனங்கள் இருக்குது, கத்தோலிக்கம், அப்புறம் பென்டிகாஸ்டல், அதுலேயே நிறையா ப்ரொட்டஸ்டன்ட்டில் நிறையா இருக்குது, பேப்டிஸ்ட்டு, மெத்தடிஸ்ட்டு அப்படின்னு. அப்புறம் பென்டிகாஸ்டில் அது இருக்குது. அவங்கவுங்க ஸ்தாபனத்துக்குள்ளே ஓட்டுறோமில்ல, இருக்க முடியல, கஷ்டமாக இருக்குது. இல்லை பெந்தகோஸ்து சபை இன்னொரு பெந்தகோஸ்து சபை ஒத்துக்க மாட்டேங்குது, ஒரு பேப்டிஸ்ட்டும் ஒத்துக்க மாட்டேங்குது, ஒரு மெத்தடிஸ்டுக்கே பிரச்சனை, அவங்களால கூடி இருக்க முடியல. இல்லை சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதை இருந்துட்டு போதே, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இல்லை அவங்களால இருக்க முடியல, அது எப்படி இதை சின்னதாக இருக்க முடியும் அப்படின்னு ஒருமைப்பாடோடு, ஒரு மனதோடு, ஒரு இதயத்தோடு இருப்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு நான் போன மாதம் நான் சொன்னது தான். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அதை கரெக்டாக செஞ்சாதான் ஒருமைப்பாடு வரும். நம்மளை வெறுக்கலை அப்படின்னா ஒருமைப்பாடு வராது. சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஒருமைப்பாடு வராது. எப்படி வராது? நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு சாப்பிட போகிறோம், வெஜ் ஹோட்டல் போகலாம் அப்படிங்கிற, இன்னொருத்தர் நான்வெஜ் ஹோட்டல் போகிறாங்க, சண்டை போட்டே இருந்தால் 12 மணிக்கு சண்டை ஆரம்பிக்குது, 2:30 வரைக்கும் சண்டை போட்டிருந்தோம் வைங்க, 2 பேருக்கு பசி எடுத்துருக்கோம், இருந்தாலும் போக முடியல, சண்டை முடியலையே, எங்கே போகலாம்? வெஜ் ஹோட்டல் போகிறதா நான்வெஜ் ஹோட்டல் போகிறதா அப்படின்னு யாராவது ஒருத்தர் என்ன பண்ணி ஆகணும், விட்டு கொடுக்கல. 2 பேரும் ஏகதயத்தோட ஏதோ பரவாயில்ல யாராவது ஒருத்தர் செஞ்சு போகலாம் அப்படின்னு சமாதானம் போகலாம், கஷ்டம். அப்போ தன்னைத்தான் வெறுக்கணும், வெறுத்தாதான் ஒருபடி. அப்போ அது இல்லாதனால தான் நான் சொல்கிறது தான் சரி, நீ சொல்கிறது தான் சரிட்டு சண்டை. ஆமாம், நான் சொல்கிறது தான் சரி, நீ சொல்கிறது என்ன தப்பு. வசனங்களில் ஒரு சில வசனம் வாசிக்கிறோம், பொறுமையாக கேட்போம், ஒரு அவங்க சொல்கிறது சரியாக இருக்குமா, நமக்கு சத்தியத்தை பின்பற்றணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் நான் நினைக்கிறது தான் சரி, அது சரியோ தப்போ அதெல்லாம் கிடையாதுங்க, ஆமாம் சொல்கிறது தான் அப்படின்னு. ஸோ அப்போ இந்த விஷயங்கள் தம்மை நாம் வெறுக்காமல் இருக்கிற வரைக்கும் ஒருமைப்பாடு வராது. அடுத்து தொடர்ந்து சொல்லும் பொழுது நம்மளாம் எப்படி இருக்கணுமா, கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும். அப்போ நம்மளாம் என்னென்னா வளரணும், எப்படி அப்படின்னா கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி, அந்த கம்ப்ளீட் இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த நிறைவான வளர்ச்சிக்கு வரணும். அடுத்து தொடர்ந்து பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு, பாவிகள் சீர் பொருந்தும் பொருட்டு அல்ல, யார் இப்போ சீர் பொருந்தணுமா? பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இந்த 5 ஊழியங்களை ஆண்டவர் ஏற்படுத்தினாராம் சபையில். எதற்காக அப்படின்னா சபை பக்தி விருத்தியில் வளரணும், கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியில் வரணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஒருமைப்பாடோடு இருக்கணும். ஆனால் இப்போ ஒருமைப்பாடும் இல்லை, அநேக சபைகளில் ஒருமைப்பாடும் இல்லை, கிறிஸ்துவனுடைய வளர்ச்சி சுத்தமாக இல்லை, 5 ஊழியங்களும் இல்லை. 5 ஊழியங்கள் இருக்க சபை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கனவுலையாவது பார்த்துருக்கீங்களா? கஷ்டம். ஒரு சபையில் 2 பாஸ்டர் இருந்தாங்கன்னா அவர் தலைமை போதகர், இவர் உதவி போதகர் தான், 2 தலைமை இருக்க முடியாது. போன மாதம் கூட சொன்னேன், நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா அது எப்படிங்க ஒரு உரையாக 2 கற்று இருக்க முடியும், ஒரு உரையில் ஒரு கற்று தான் இருக்கணும். உண்மை தான், ஆனால் சபை அப்படி கிடையாது. அதுவாக விளக்கம் கொடுக்குறாரு. சரீரம் அவங்க நிறையா இருக்கணும், உன் வேலையை நீ சரி, நம்ம ஒன்று ஒரு வேலையை செய்கிறோம். 2 கண்ணு இருக்குது தானே, 2 கண்ணு இருக்குது. நான் நேரம் வச்சுருக்கேன், எதுக்கு 2 கண்ணு? ஏதோ 1 கண்ணில் எல்லாம் தெரியுது. சில நேரம் 2 கண்ணு இது ஒன்று அது ஒன்று தெரியும், குழம்பும். ஆனால் அந்த 2 விஷயங்கள் சேர்ந்து ஒரே நேரத்தில் செய்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்போ தான் தெரியுது. சில நேரம் ஒரு கண் இல்லை அப்படின்னா ஆங்கிள் மாறுது, இதாகுது. இப்படா 2 கண்ணு ஒரே பொருளமாகுது, 2 தெரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி. அப்போ ஆண்டவர் வச்சிருக்கிறாரு சரீரத்தில், இல்லை 2 கண் வச்சுருக்கிறாரு, 2 காது வச்சுருக்கிறாரு. அது கரெக்டாக அது வேலை என்ன பண்ணுது? சரி, இது ரொம்ப பிரச்சனையே இல்லை. அப்போ அதே போல் சபையில் அவருடைய சரீரமாக சேர்ந்து என்ன பண்ணும்? இயங்கணும். அடுத்து சொல்கிறார் 14ஆம் வசனம், நாம் இனி குழந்தைகளாக இராமல்
மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாக இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். இயேசு அப்படி செய்தார். எப்படி செய்தார்? நாம் அவருக்குள்ள வளர்ந்து எல்லாவற்றிலும் வளர்ந்து சரீரமாக நம்ம வளர்ந்து அவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு வரணும். எப்படி சரீரம் நம்ம பிறக்கும் பொழுது எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்குது. சரீரம் வளர்ந்து வரும்பொழுது அது நிறைவான வளர்ச்சிக்கு வருது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றும் அந்த டைம் இருக்குது. அந்தந்த டைமில் அது வளருது. ஸோ அதுபோல் அந்தந்த நேரத்தில் அந்த எல்லாவற்றிலேயும் நம்ம இணைந்து சபையாக இணைந்து வளரணும். வளர்ந்து அவருக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும். ஒருமைப்பாடு ரொம்ப முக்கியம். ஒருமைப்பாடு ரொம்ப முக்கியம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். அந்த அதிகாரம் முழுசும் இயேசு கிறிஸ்து செய்த ஜெபம் தான். அதில் முதல் ஒரு 4 வசனம் 5 வசனம் பார்த்தீங்கன்னா அவர் பிதாவிட்ட ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுக்குறார். அடுத்து 6ஆம் வசனத்தில் இருந்து 24 வரைக்குமே சீஷர்களுக்காக ஜெபம் பண்ணுறார். அப்போ ஜெபிக்கிறப்ப அநேக காரியங்களை சொல்கிறார். அதில் ஒன்று சொல்கிறார் பாருங்க, 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 17:11. நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மைப் போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். ஏசு எப்படி ஜெபம் பண்றார் பாருங்க. நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். ஏன் அப்படி ஜெபம் பண்றார்? ஒன்றா இருக்கணும்னு. அது எப்படி ஒன்றா இருக்கணுமா? நம்மை போல. இப்போது கிறிஸ்து பிதா அந்த ஐக்கியம் உறவு குறைச்சி போடுறது, நீ பெரியவர் நான் பெரிய சண்டை எங்கேயாவது இருக்கா? நம்மில் யார் பெரியவர்? நம்ம சண்டை போட்டுக்கிறோம், இயேசு பெரியவரா பிதா பெரியவரா அப்படின்னு நம்ம சண்டை போட்டுக்கிறோம். ஆனால் அவங்க அந்த உறவில் நம்ம வரும் பொழுது எப்படி அந்த உறவில் இருக்கிறாங்க? பிலிப்பியரில் வாசிக்கிறோம் இல்லையா? அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாம் தாழ்த்தி அவர் வெறுமையாக்கி அவர் வரார். நானும் ஈக்குவல் தானே உங்களுக்கு, நீங்கள் போகிறது அப்படி இல்லை. சமமாக அவர் இருந்தாலும் அந்த என்ன சொல்கிற சரி அப்படின்னு சொல்லி தன்னைத்தான் தான் தாழ்த்தார். இவரை ஒரு தாழ்த்தி இது பண்ணல, தன்னைத்தான் அவர் தாழ்த்தி என்ன பண்ணார் செய்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த ஒருமைப்பாடு போல் அதை புரிஞ்சு ஓகே நான் செய்கிறேன் நான் போகிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்து வெறுமையாக்கி. அப்போ அதுபோல் ஒரு ஒருமைப்பாடு சிஷ்யர்களுக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறார். தொடர்ந்து அப்படியே சொல்லிக்கிட்டே வரும் பொழுது 21ஆம் வசனம் 22 வாசிங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். 23 வாசிச்சிடலாம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஸோ இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும் பொழுது 2-3 முறை அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க நம்ம போல ஒன்றாக இருக்கணும், ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்கணும். அப்போ ஒருமைப்பாடு இருக்குது, அதில் அது மெச்சூரிட்டி தேறினவர்களாக இருக்கணும். அதாவது அவங்களுடைய விருப்பத்தையும் வாஞ்சையும் புரிந்து இப்போ என்ன செய்யணும், எப்போ விட்டு கொடுக்கணும், எப்போ அதை சொல்லணும், எப்போ நீ செய்யாதன்னு சொல்லணும், அதை புரிஞ்சு கொண்டு அந்த தேறினவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிறார். ஏன் இத்தனை நேரம் ஜெபம் பண்ணுறாரு? அப்போ அவங்க ஒருமைப்பாடு இல்லாமல் இருந்தாங்க. ஒருமைப்பாடு இல்லாமல் இருந்தாலும் ஒருமைப்பாடோடு இருந்தாங்களா? அவங்க எல்லாரும் சகோதரத்துவமாக பரிசுத்த ஆவியானவர் வரத்துக்கு முன்னாடி அவங்க லைஃப்பில் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒருமைப்பாடு இருந்துச்சு, தேர்ந்தவங்களா இல்லை. அப்பப்போ தங்களில் எவன் பெரியவன் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். லூக்கா 9:46. பின்பு தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று.
அவர்கள் என்ன வாக்குவாதம் உண்டாயிற்றான்? தங்களில் எவன் பெரியவனாக இருப்பான். யார் நம்மள பெரியவன்? லீட்ரு யார்? ஒரு கும்பலாக ஒரு நம்பிக்கை தான் போகணும். கும்பலாக ஒரு கூட்டத்தில் பார்க்குறா அப்படின்னா, எங்கே யாருங்க எங்கள் லீட்ரு, குரூப் லீட்ரு அப்படின்னு, யாருங்க எங்கள் தலையை? அவட்ட நேராக பேசிக்குவோம். எல்லாத்தையும் பேசலாம் அவசியம் கிடையாது. அவட்ட பேசி எல்லாரும் வந்து முடிஞ்சு போச்சு. ஒரு கூட்டத்தை போலீஸ் பிடிச்சிட்டு போனவரை என்ன பண்ணுறான்? எவன்டா கேங் லீட்ரு அங்கே. அப்போ லீட்ரு யார்? பெரியவன் யார் அப்படின்னா உடனே அவங்களுக்கு ஒரு பதவி, ஒரு மரியாதை, அவங்களுக்கு லெஃப்ட் ரைட்லாம் ஹெல்ப் பண்ணுறோம். நாங்கள் சரி நீங்கள் தலைவராக இருங்க, நாங்கள் உங்களுக்கு உதவியாளராக இருப்போம் அப்படின்னு போஸ்டிங் எல்லாம் வசதியாக வந்துடும். தலைவர்னு போட்டாவே உபத்தலைவர், அந்த தலைவர், இந்த தலைவர், சின்ன தலைவர் எல்லாம் வந்துடும். கேட்குறாங்க. அது வாக்குவாதம் உண்டாயிட்டு. அவங்க கேட்கப்பட்டு செய்யல, அவங்களுக்குள்ள வாக்குவாதம். வாக்குவாதம் என்ன? வாக்குவாதம் எப்படி பேசியிருப்பாங்க எல்லாரும்? நான் தான் லீடர், இல்லை நான் தான், நீ தான், நான் தான், நான் தான் நான் தான் ஆண்டவர் முதல் சிஸ்டம் தெரியுமா? நான் தான் அன்னைக்கு இது பண்ணேன் தெரியுமா? நான் தான் இது பண்ணேன், அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு வாக்குவாதம் உண்டாயிட்டு. அப்புறம் இயேசு தொடர்ந்து சிறு பிள்ளை அந்த எக்ஸாம்பிளை சொல்லி, எவன் உங்களில் சிறியவனாக இருக்கிறானோ அவனை இப்போ எனக்குலாம் சொல்லிட்டே வந்தார். அவங்க உடனே மனம் திரும்பிடல, சரியா பிரச்சனை முடிஞ்சிடல. வாசிங்க லூக்கா 22ஆம் அதிகாரம் 25லேருந்து 27. லூக்கா 22 25லேருந்து 27. அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் 24லேருந்து வாசிச்சாங்க. அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எண்ணப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். அடுத்த வசனம். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனைப் போல் இருக்கிறேன். ஓகே, இயேசு கிறிஸ்து இந்த சம்பவம் எங்கே நடக்குது அப்படின்னா, நம்ம முந்தின வசனங்கள்லாம் வாசிக்கும் பொழுது மேல் வீட்டறையில் நடக்குது. அதாவது அந்த கடைசி ராபோஜனம் இருக்கு இல்லையா, அவங்க அப்போ ஆசரிக்கும் பொழுது நடக்கிற சம்பவங்கள். நிறைய நேரம் நம்ம சில விஷயங்கள் வந்து இந்த காஸ்பல் எதுக்கு 4 சுவிசேஷங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், ஒன்று போதும் இல்லை. இப்போ மார்க் மட்டும்னா மார்க் போதுமே, அதில் இயேசு பிறந்தார், வாழ்ந்தார், உயிர்த்தெழுந்தார், எல்லாம் முடிஞ்சு. எதுக்கு 4 சுவிசேஷங்கள்? நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது. இது 2 பேருக்கு அதில் 3 பேர் இருக்குது, அப்படி ஒரே பிரச்சனைங்க. நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை, தேவன் அதை நமக்கு கொடுத்துருக்கிறார். யோவான் இந்த சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது அங்கேயும் அந்த சம்பவங்கள் இருக்குது. மேல் வீட்டரில் நடந்த கடைசி அந்த ராபோஜனம் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படின்னா, சிஷ்யருடைய கால்களை அவர் கழுவினார். சரி, இது போல் மாதிரி செய்யுங்கள்னோடனே நம்ம எல்லாரும் சில சபைகளில் கால்களை கழுவிட்டு இருக்கிறாங்க. கழுவி முடிச்சுட்டு சண்டை போடுறாங்க, அது நடக்கும். சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க, அது அங்கே ஆறுகளை தேர்ந்தெடுத்து கழுவுறாங்க. ஸோ அது மாதிரி பண்ணுறாங்க, ஓகே. ஆனால் அதை சொல்லும் பொழுது மாதிரி வச்சாருங்க, இயேசு செஞ்சாருங்க, தாழ்மையை காட்டாருங்க, அதை பண்ணாருங்க, உண்மைதான். ஆனால் ஏன் அங்கே போய் அதை செய்யணும்? முன்னாடி செஞ்சுருக்கலாம்ல, ஒரு நாள் முன்னாடி. அங்கே போய் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அப்போ லூக்கா இந்த ரெண்டையும் இங்கே கம்பைன் பண்ணி வாசிச்சிங்கன்னா புரியும். இப்போ இங்கே வந்து அவர் கால் கழுவின விஷயம் இல்லை, ஆனால் பந்தி இருக்கிறவன் பணிவிடைக்காரன் பேசுகிறார். அந்த டைமில் நடக்கிற விஷயந்தான். ஏன்னா அவங்களாம் பந்தி இருக்கிறாங்க. யார் பணிவிடை செஞ்சால் இயேசு கிறிஸ்தவங்களுக்கு எல்லாமே அப்போ தான் ராஜ்யம் கொடுக்குறார். அப்போ அங்கே நடக்கிற அந்த சம்பவங்கள். அப்போது அந்த இடத்துல இவங்களுக்கு வாக்குவாதம் வந்திருக்கு, யார் நம்மில் பெரியவன். அப்போ அதை அவர் போக்குறதுக்காக தான் அதை செய்யிட்டு இப்போ இது ரெண்டையும் சேர்த்து வாசிக்கும் பொழுது நமக்கு அழகாக அந்த பிக்சர் கிடைக்கிது. ஏசு அங்கே யோவானில் சொல்லும் பொழுது, நீங்கள் வந்து என்னை குரு என்றும் ரபி என்றும் சொல்கிறீர்கள், அது உண்மைதான். நான் குரு தான், ரபி தான். ஏன்னா நம்மளாம் இந்த பூமியில் உண்டானவர்கள், அவர் அங்கிருந்து வந்தவர், அவர் மேலானவர். சொல்கிறீங்க சரிதான், ஆனால் நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவீர்கள். ஸோ நம்ம குருன்னு சொல்கிறோம், பெரியவன் சொல்கிறோம், ஆமாம் அவர் நம்முடைய கால்களை கழுவுறார். ஆனால் நாம் எல்லாருமே மண்ணிலேருந்து வந்தவங்க தான். நீ பெரியவன் நான் பெரியவன் சொல்ல முடியாது. நம்ம எல்லாருமே மண்ணிலேருந்து வந்தவங்க தான். நம்ம எல்லாருமே ஒரு மண் உருண்டை. சில பேர் சொல்லுவாங்க ஜாமடியா மண் உருண்டை.
நான் கொஞ்சம் சின்ன உருண்டை, பாசம் கொஞ்சம் பெரிய உருண்டை அப்படின்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். ஸோ மண்ணில் வந்தாங்களா, அது வித்தியாசம் சொல்ல முடியாது. ஆதாம் ஏவால இருந்து தான் நம்ம எல்லா சந்ததியுமே வந்தது. அப்போது நான் வந்து இயற்கையாகவே உயர்ந்தவன்னு சொல்ல முடியாது. எல்லோரும் மண்ணில் இருந்தால் வந்தோம். சம்திங் டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே முடியாது. அப்போ கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களோட உயர்ந்தவர் தான், ஆனால் நானே உங்களுக்கு காலில் கறி இருக்கும் பொழுது நீங்கள் ஒருவருடைய காலில் ஒருவர் கழுவுங்க. அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள பெரியவன் எவன்ற பேச்சு இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லோரும் கொடுத்த வேலையை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செய்யுங்கன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறார். பேதுருலாம் ஆண்டவரே நீங்கள் கழுவவே கூடாது அப்படின்னு ரொம்ப செய்கிறார். அப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்கிறார். அவங்களுடைய கால்களை அவர் கழுவி, அவங்களுக்கு கால்களை தொடச்சி, அவர் வஸ்திரத்தை கலற்றி வேறு சால்வை எடுத்துட்டு தான் அவர் இது பண்ணுறார். ஒரு அடிமை செய்கிறது போல், ஒரு வேலைக்காரன் செய்கிறது போல். அப்போ நீங்கள் இந்த மைண்டோடே இருங்க, இன்றைக்கி அதை மாறிடாதீங்க, இந்த மைண்டோட இருங்க அப்படின்னாரு. நம்ம எல்லோரும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு, ஒரு 2 வருஷம், ஒரு 4 வருஷம். சில பேர் சொல்கிறாங்க, நான்லாம் ஊழியத்தில் தெரியுமா, அப்போல்லாம் நான் வந்து கக்கூஸ் கழுவி இருக்கிறேன், கூட்டி இருக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கிறேன். இப்போ செய்ய முடியாது. அப்போது நம்ம என்ன, ஒரு டைம் வரைக்கும் அவங்க செய்யலாம், ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்களுக்கு உயர் பதவி வந்துடும். அப்போ அவங்கள செய்யக்கூடாது. அப்புறமேட்டு அவங்க கூப்பிட்டாங்கன்னா, அஜியோ பாஸ்டர் நீங்கள் போய் கூட்டுறீங்களே, அஜியோ நீங்கள் போய் இது செய்கிறீங்களா. நம்மளே நிறைய அப்படி தான் என்ன பண்ணுறோம், செய்கிறோம். நிறைய வீட்டில் போய் வேலை செய்கிறப்போ அப்படி தான் சொல்கிறாங்க எல்லோரும். ஏய் அவரு போய் என்னடா எதுக்கு சொல்கிற அப்படின்னு. ஒரு ஃபங்க்ஷனில் போயிருக்கிறப்ப சாப்பாடு எல்லாம் சாப்பிட்ருக்கோம், பந்தி போட்டுருக்குறோம். அப்போ ஒரு இலையில வந்து ஒருத்தர் சாப்பிட்டுட்டு பாதியிலேயே வச்சுட்டு அது கொஞ்சம் டேட்டியாக பண்ணிட்டு போயிட்டார். அதனால் இப்போ நிறைய பேர் அந்த ரோவே உட்கார முடியாமல் இருக்குது. பட் க்ளீன் பண்ணணும், விளையாடுக்கிறவங்க ஆளை காணோம். அப்போ ஒருத்தர் கூப்பிட்டு நம்ம 2 பேரும் எடுத்து போட்டுடலாம், அவங்க க்ளீன் பண்ணிடலான்னு. அவர் அப்படியே பேசாமல் போயிட்டார். அங்கிட்ட அப்போ நான் வாலி வயசில் நான் இருந்தப்போ அங்கிட்ட போய் சொல்லியிருக்கிறார், இந்த பையன் இலையே எடுக்க சொல்கிறான், ஏன் படுத்தா என்ன. அது ரொம்ப இதாகிடுச்சு, என்னைய போய் செய்ய சொல்கிறானே, நானும் சேர்ந்தானே செய்கிறேன்னு சொல்கிறேன். அவருக்கு பிரச்சனை, நீ செஞ்சால் நான் கேட்க செய்ய, நான் செய்ய மாட்டேன், அதான் நாங்களும் என்ன கூட செய்யக்கூடாது அப்படின்னு. ஸோ நிறைய இடத்துல அதான் பிரச்சனை. என்னென்னா அந்த டைம் வரைக்கும் செய்யலாம், டைமுக்கு அப்புறம் உயர்ப்பது வச்சு செய்ய வேணாம். அப்படியே சொன்னார், இல்லையே நீ கடைசி வரைக்கும் அப்படி இருங்கன்னு தான் சொன்னார், தாழ்மையாக இருங்க, இப்படி இருங்க அப்படின்னார். ஆனால் அது இல்லை. தொடர்ந்து அந்த சண்டை இன்றைக்கி எல்லாருக்கும் மத்தியும் இல்லை, அது எப்பொழுதுமே இருக்கிற சண்டை தான். ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பின்பு அவங்க தங்களை வெறுத்து ஒருமைப்பாட்டில் தேர்ந்தவங்களாக இருந்தாங்க. இருந்தனால தான் அவங்களால ஒற்றுமையாக இருக்க முடிஞ்சுது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நிருபத்தில் மாற்றி சண்டை போட்டு இன்றைக்கெல்லாம் பேசுகிறாங்களே, இன்றைக்கி சண்டை போட்டுக்கிட்டு அவன் பேசுகிறாங்களே, அவனுக்குலாம் என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது, நான் பார்த்து வளர்ந்தவன், அவனை ஓப்பனாகவே பேசுகிறாங்க, பப்ளிக்கில் பேசுகிறாங்க, புஸ்தகத்தில் எழுதுகிறாங்க. ஒரு ஊழியக்கார் அமெரிக்கா போயிட்டு வந்துட்டு எல்லா வேலை செய்யும் பொழுது அவரோட இன்னொரு ஊழியக்கார் எழுதுறாரு, எப்பா இவர் சொல்கிறது தப்பு, சத்தியத்தின்படி இல்லை அப்படின்னு. இவர் சுவிசேஷகர். சுவிசேஷ கூட்டத்தை போய் நின்றுக்கிட்டு, ரசிக்கப்படாத மக்கள்லாம் உட்காந்துருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள். அங்கே நின்றுக்கிட்டு ஊழியக்காரனை குறை சொன்னால் கர்த்தர் பிள்ளையை அடிப்பார். சுவிசேஷ கூட்டத்தில் அவங்க சொல்ல அவசியமா? இவர் பத்திரிகை எழுதுறாரு, பத்திரிகையில் சொல்லணும் சொல்லிட்டு போகலாமே, நேரில் பேசிட்டு போகலாம். வேற எங்கள் ஊழியர் மீட்டில் பேச, அங்கேயும் பேசக்கூடாது, நான் பாட்டு பேசலாங்கிறேன். ஆனால் சுவிசேஷ கூட்டத்தில் அவ்வளோ மக்கள் ஏதோ ஒரு வாஞ்சோடு வந்துருக்கிறாங்க, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், அவங்களுக்கு இயேசு குறித்து சொல்லணும். அது இல்லாமல் அவர் மேலே இருக்க கோபத்தில் சுவிசேஷ கூட்டத்தில் அன்னைக்கு ஃபுல்லாக தான் மெசேஜ். என்ன மெசேஜ்? ஊழியக்காரனை குறை சொன்னால் கர்த்தர் 7ஆம் தலைமுறை வரைக்கும் இதாக இருக்குமா. ஒரு பிள்ளைக்கு ஜோம் பண்ண சொன்னாங்களாம், ஜோம் பண்ணும்போது கையை நீட்டினார், ஆண்டவர் உன் கையை எடு அப்படின்னார். ஏன் என்னவரேன்னு கேட்டால், அவன் தள்ள சாபம் இருக்கு, நீ எடு கையை, ஜபிக்காத அப்படின்ட்டார். ஓப்பனாக கன்ஃபஸ் பண்ணுறாங்க, ஓப்பனாக சண்டை போடுறாங்க, அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் நிருபங்கள் அப்படி இருக்குதா? ஏதாவது ஒன்று இருக்குதா? இல்லை. அதுக்காக திட்டுக்க இதாக வந்தாங்க. கலாத்தியரில் வாசிக்கிறப்போ பவுல் சொல்கிறார் இல்லையா, அந்தியோகியாவில் இருக்கிறப்போ பேதுரு வந்து புறஜாதி மக்களோட சாப்பிட்றாரு, இருக்கிறாரு, எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா மண்ணுக்குள்ளே மண்ணாக இருக்கிறாங்க. எருசலேம்லேருந்து யூதர்கள் வராங்க, அவங்க யார் விருத்த சேதனம் பண்ணிக்கணும்னு கன்ஃபார்ம் பண்ணுற ஒரு குரூப் வரப்போ பேதுரு பயந்து, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். யார்கிட்ட இருந்து? இவங்கள்ட்ட கொஞ்சம் விலகிட்டார். நாளா சேதல்லப்பா, எதுக்கு வம்புன்னு. இவர் விலகிறனால பர்னபாவும் விலகிட்டார், இன்னும் மற்ற யூதரும் மாயம் பண்ணினார்கள். அப்போ பவுலுக்கு கோபம் வருது. என்னென்னா சுவிசேஷத்தின் சத்தியம் சரியாய் நடவாததுனால
அடுத்த ஒரு 6-7 வசனம் பேதுருவுக்கு பவுல் மெசேஜ் எடுக்கிறாரு. யாருக்கு? இயேசுவோடு கூட இருந்தவருக்கு இவர் எடுக்கிற மெசேஜ் என்னப்பா, யூதனா இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம் அப்படின்னு கிறிஸ்துவ குறித்து நாம் நியாயப்பிரமாணம் நல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆகும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம் அப்படின்னு பவுல் பேதுருக்கு எல்லாருக்கும் முன்பாக பேசுறார். அதுக்காக பேதுரு என்ன பண்ணாரு? அடப்பா ஐயோக்கியடா, நான் யாரு? இயேசுவோடு கூட இருந்ததில் 12ல் 3ல் 3 பிரதான அப்போஸ்தலன். முதல் மெசேஜ் நான் தான் வச்சேன் தெரியுமா உனக்கு? எத்தனை பேர்? 3000 பேர் செய்யப்பட்டாங்க. நீ உன்னோட ஃபஸ்ட்டு மேட்ச் எத்தனை மேட்ச் செய்யப்பட்டாங்க சொல்லு? இல்லை, அவங்க ஒருமைப்பாடு இருந்தது. தங்களை வெறுத்து இருந்தாங்க. அதாவது ஒரு முறையும் தங்களுக்கு புரியலனாலுமே வெயிட் பண்ணுறாங்க, ஆண்டோட ஜெபம் பண்ணுறாங்க, காத்திருக்கிறாங்க, பொறுமையாக இருக்கிறாங்க. அந்த தங்களுடைய மாம்ச கிரியைகளை எதுவும் செஞ்சிடாமல் சத்தியத்துக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாங்க. நம்ம எதாவது வாசிச்சோம் இல்லையா? எபேசியர் வாசித்தோம். சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். ஸோ சத்தியம்தான் முக்கியம். ஆமாம், சத்தியம்தான், அதுதான் முக்கியம். கிறிஸ்துனுடைய வார்த்தை தான் முக்கியம். நான் அல்ல. அதில் அந்த கொரிந்திய சபையில் பிரச்சனை என்ன பிரச்சனை? நான் அப்போலோவை சேர்ந்தவன் அப்படின்னு ஒரு குரூப்பு, நான் பவுலை சேர்ந்தவன் அப்படின்னு ஒரு குரூப்பு, இன்னொன்று நான் கேபாவை சேர்ந்தவன் சப்பு. என்ன பிரச்சனைனா 3 பேர் இந்த ஊருக்கு போயிருக்கிறாங்க மாறி மாறி. இவரு போய் பவுல் பேசி யாரெல்லாம் பவுலை பிடிச்சிச்சோ அவங்கெல்லாம் பவுல் ஃபேன். பேதுரு போயிருந்தப்போ யாரெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைப்பட்டாலும் அவங்களுக்கெல்லாம் பேதுரு ஃபேன். அப்போலோ போயிருந்தப்போ யாரெல்லாம் பிடிச்சாலும் அவங்களாம் அப்போலோ ஃபேன். அப்போ குரூப் வந்துருச்சு. ஒரு நாள் சண்டை, பேதுருப்பா பவுல் மெசேஜ் தான் சூப்பர், அவர் பவுல் அவர் அப்போலோ சூப்பராக பாடுவார் தெரியுமா, எங்களுக்கு பாட்டே வராது. சண்டை, நாங்கள் அவங்க ஒரு சண்டை வந்துருச்சு. இதை பார்த்துட்டு இருந்த அந்த சபையில் இருந்த ஒரு எட்டப்ப வேலை பார்த்துட்டாங்க. கொலவையால் வீட்டார் பவுலுக்கு எழுதிட்டாங்க. எவ்வளோ மோசமான செயல் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி எப்படி எழுதுனா என்ன ஆகும்? நீ என்ன அந்த எட்டப்ப வேலை பார்க்குற? உன் வேலையை பார்க்க வேண்டியது எழுதி விட்டுருக்குற நீன்னு. அவர் பேர் சொல்லியே பேசுகிறார். இங்கே மறைச்சி குறைச்சி நடிக்கிறதுக்கு வேலையே இல்லை. மாய்மாலமான அன்பும் மாய்மாலமான தாழ்மையும் நமக்கு இருக்கக்கூடாது. அங்கே ஓப்பனாக சொல்கிறார், உங்களுக்குள்ளே இந்த பேதங்கள் இருக்கிறது அப்படின்னு குலவையாளின் வீட்டாரால் எனக்கு அறிவிக்கப்பட்டது சொல்லிட்டு சொல்கிறார். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? என்னப்பா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன் சொல்கிறீங்க. பவுலா சிலுவையில் அறியப்பட்டான், இல்லை கேபாவா? நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினா, விளைய செய்தவர் தேவன். அப்போ சொல்லிட்டு கொரிந்தியரில் தான் சரீரத்தை குறித்து எழுதுறார், அந்த வரங்களை குறித்து எழுதுறார். அது சொல்லிட்டு சாரியனாக இருக்குது. கொரிந்தியர்லையும் இந்த 5 ஊழியர்களை பற்றியும் சொல்வார். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் அதையும் சொல்லிக்கிறார். நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறார். உங்களுக்கு சின்ன திரும்ப நீங்கள் அந்த கொரிந்தியரில் சொல்லும்போது நீங்கள் மறுபடியும் பால் குடிக்கிறவங்க போல் ஆகிட்டீங்க. அந்த வசனம் மட்டும் வாசிப்போம். 1:13 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3:2. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. தொடர்ந்து சொல்லுங்க பாருங்க. அந்த அடுத்த வருஷம் மட்டும் பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? பாருங்க, பொறாமை, வாக்குவாதம், பேதம், இது எல்லாம் எப்போ இருக்குன்னா மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீங்க. அப்படி நடக்கும்போது இதெல்லாம் இருக்கும். ஏன்னா மனுஷன் எப்போதுமே நான் தான் உயர்ந்திருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அது பொதுவாக பேசிக்காக நமக்கு இருக்குது. அது மாம்ச குணம், அது மாம்சத்தின் கிரியை. நம்ம சின்னலேருந்தே அது இருக்கும், நமக்கு இருக்கும். நம்ம வந்து கம்பேர் பண்ணோம், எல்லாரோடையும் கம்பேர் பண்ணோம். நான் அவனோட கொஞ்சம் வெள்ளை, நான் அவனோட 1 இன்ச் ஹைட்டுங்க, நான் அவனோட ஒரு நாள் முன்னாடி போட்டேன் தெரியுமா? ஆமாம், நான் அவனோட கொஞ்சம் அவன் 40 மார்க், நான் 41 மார்க். 1 மார்க் தாண்டா, அதே ஏண்டா எப்படி என்னமோ 100 ரூபாய் தேவை சொல்கிறேன். ஏதாவது நான் பெட்டர், அவனோட ஐம் சம்திங் பெட்டர் தேன் யூ. நான் உன்னோட நல்லா பாடுறேன், உன்னோட நல்லா வாசிக்கிறேன், உன்னோட நல்லா நடக்கிறேன், நல்லா நிற்கிறேன். என்ன தான் அப்படி பண்ணாலும் இதில் நான் தான்.
ஸோ ஏதாவது விஷயத்தில் ஐ ஆம் சம்திங் பெட்டர் தேன் யூ, அது எல்லோரும் சொல்லிட்டே இருப்போம். சம்திங் பெட், இதெல்லாம் மனுஷ குணங்கள் வருது. அப்போ அதான் சொல்கிறாரு, நீங்கள் பலமுள்ள ஆகாரத்தை சாப்பிடாமல் குழந்தைங்கள போல இருக்கிறீங்களா, மறுபடியும் உங்களுக்கு இந்த பால் தான் ஊத்துறேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஒற்றுமையாக இருங்கன்னு சொல்கிறார். அது பேசிக் டாக்டரின் கிறிஸ்டியானில். அது தானாக நடக்கணும். ஆவியானவர் உள்ளே வரும்பொழுது அந்த அந்த என்ன சொல்கிறது, ஒன் ஃபேமிலி, ஒரு குடும்பம் என்ற ஒன்று இல்லையா. நிறைய கிறிஸ்தவங்க ஜாதி பார்க்கும்போது இருக்கிறப்போ அவங்க ஃபேமிலியில் ஜாதி தரப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு இதாக இருக்குது. இப்படி எழுத முடியும்? ஏங்க கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லும்போது வேதத்தை விசுவாசிக்கிறோம், வேதத்தை விசுவாசிக்கிறோன்னு சொல்கிறாங்க, 100% வார்த்தை முக்கியம்னு சொல்கிறாங்க. ஆதாம் ஏவாளா இருந்து தான் எல்லா சந்ததியும் வந்துச்சு தானே. அப்படி இருக்க எப்படின்னா ஜாதி, அப்படின்னா ஒருவேளை ஜாதி பார்க்குறவனா இருந்தால் நான் ஆதாம் ஏவாள் விசுவாசிக்கலாம்னு அர்த்தம், இன்னும் எக்கவும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அதுக்கு இடமே இல்லை. ஆனால் செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்க? மனுஷ மார்க்கமாய் நடக்கிறார்கள். மனுஷ மார்க்கமாக நடக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, மனுஷருடைய போதனைகளை வீணாய் போதித்து எனக்கு மனுஷருடைய உபதேசங்களை போதித்து, அது எப்படி இருக்கும்? எனக்கு வீணாய் ஆராதனை. ஓகே, மனுஷருடைய கற்பனைகளை வீணாய் போதித்து உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். அப்போ மனுஷனுடைய வார்த்தைகளை எடுத்து பேசி அதை போதனையாக பேசி ஆராதனை வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். நம்ம ஆரம்பத்தில் வாசித்தது போல தான். ஆண்டவருடைய சத்தியத்தை புரிஞ்சுக்கொள்ள நம்ம சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் மனுஷருடைய போதனைகளை எடுத்து வச்சு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஆராதனை வீணான ஆராதனை, கிறிஸ்து பிறந்திருக்கவில்லை. அப்போ அந்த ஒருமைப்பாடு நமக்குள்ளே இருக்கணும். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாத்துக்கும். அது இல்லை, உண்மையிலுமே இல்லை. வெளியே பார்க்குறப்ப நடிக்கிறாங்க, மைக்கை கொடுத்துட்டா நடிக்கிறாங்க. சமயத்தில் ஒரு மீட்டிங் போயிருந்தேன், அப்போ எல்லோரும் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க. எதுலேயுமே உண்மை இல்லை. எல்லாரும் நான் பெரியவன் தான், ஆனால் வெளியே பார்க்கும்பொழுது ஆஹா அப்படியே சிரிக்கிறதும் பாராட்டுறதும் அவ்வளோ. அது நான்லாம் தாழ்மையான மனுஷங்கன்ற மாதிரியும் எல்லாம் முதல் வேலை எல்லாம் பெரிய எல்லாம் அப்படியே கோட்டை போட்டு அதை போட்டு உட்காந்துட்டுருக்கு. ஆனால் உண்மையிலுமே தாழ்மை இல்லை. நம்மளாம் ஒரே உள்ளே கரண்டது இல்லை. நல்லா தெரியுது, அவங்க முகத்தை பார்க்க பேச சிரிப்பெல்லாம் தெரியுது. எல்லாம் நடிக்கிறாங்களாம். ஒரு 100 பேர் 98 பேர் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் நடிப்பு தான். உண்மையான தாழ்மையும் ஒரு ஒருமைப்பாடும் இல்லை. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. 2 விஷயம். ஒன்று, நம்ம அதை நம்மை நாம் வெறுக்கணும். ஸோ வெறுத்து இருக்கிறப்ப தான் அந்த அவங்க ஒருவேளை அவங்க சொல்ல சரியாக இருக்குமோன்ற கேட்க தோணும். இல்லாட்டா நம்ம கேட்கவே மாட்டோம். அதே போல் நம்ம ஆவியானவருக்கு சத்தத்துக்கு நம்ம இப்போ இந்த சபை கொரிந்து சபை வரங்கள் பெற்றுக்கொண்ட சபை தான். அவங்க அந்நிய பாஷை பேசினாங்க, தீர்க்க தரிசனம் உரைச்சாங்க. இப்போ இருக்கிற மாதிரி டூப்ளிகேட் பாஷையெல்லாம் பேசலாம், உண்மையாகவே அந்நிய பாஷை பேசினாங்க. இப்போ இருக்க டூப்ளிகேட் தீர்க்க தரிசனம் இல்லை, உண்மையான தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. இப்போ இருக்க தீர்க்க தரிசனம்லாம் ரொம்ப கேவலமாக தீர்க்க தரிசனம் இருக்கிறாங்க. பிள்ளைகள் பிறக்கிறப்போ ஒருத்தவங்க மாசமாக இருந்தாங்கன்னா 2 ஆப்ஷன் தான் இல்லையா, ஆண் குழந்தை பெண் குழந்தை. அதையே தப்பாக சொல்கிறாங்க. ஆம்பளை பிள்ளைன்னா பொம்பளை பிள்ளை பிறகுது, பொம்பளை பிள்ளை பிறகுதுன்னா ஆம்பளை பிள்ளை பிறகுது. 2 ஆப்ஷனில் சரியாக சொல்ல தெரியாத கேவலமான தீர்க்கதரிசனாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்படி இல்லை, அவங்க உண்மையிலுமே தீர்க்கதரிசன வார்த்தையோடையவராக இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ இருந்தும் அவங்களுக்குள்ள பிரிவினையும் மற்ற பிரச்சனைகளும் இருந்தது. அதனால தான் வாசிக்கிறோம், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு ஆண்டவர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நம்மளை ஆவியின் அனுக்கிரகத்தை கொடுத்துருக்கிறார். பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்தவான் நம்ம ஆக்கியிருக்கிறார். பரிசுத்தவான்கள் தான். ஆனாலும் பரிசுத்தவான்களாக இருந்து நம்ம சில தவறுகளை செய்கிற பொழுது நாம் சீர் பொருந்த வேண்டும். அப்போ பரிசுத்தவான்களும் மிஸ்டேக் பண்ண முடியும். அது மிஸ்டேக் பண்ணும்போது ஆண்டவர் உணர்த்தும் பொழுது சீர் பொருந்தணும். நான் தப்பே பண்ண மாட்டேன், நான் செய்கிறதெல்லாம் தப்பு இல்லை, அப்படி ஒன்று என்னது, நான் தப்பே பண்ண மாட்டேன், நான் செய்கிறதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி இல்லை. நம்ம ஆண்டவர் நமக்கு சில வார்த்தைகளை தொடர்ந்து சொல்கிறார். போன மாதம் எடுத்து இதுவுமே ரொம்ப கனெக்டடான விஷயந்தான். அப்போ திரும்ப நமக்கு ரிமைண்டர் மாதிரி தான் எதுவும். நம்ம வெறுக்கணும், நம்ம சுயத்தை நம்ம ஏன்னா முதல் ஸ்டெப்பை தான் வெறுத்து எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவோம். நாம் ஒரு சரீரம் என்பதை புரிந்து கொண்டு நமக்கு கொடுத்த அந்த வேலையை ஒரு சரீரமாக செய்யும் பொழுது
ஆண்டவர் உண்மையிலுமே மகிமைப்படுவார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து செல்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் நமக்கு விடுதலை தரும்படியாக, மீட்பு அளிக்கும்படி, நம்மளை நீதிமானாக மாற்றும்படி அவர் தம்மையே பலியாக இருந்தார். இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் மிலிட்டரியில் இருந்த பொழுது பஸ்காவை ஆசரிக்கும் நேரத்தில் இந்த காரியங்களை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவங்க பஸ்காவை ஒவ்வொரு வருடமும் ஆசரித்தாங்க. இயேசு 3.5 வருடங்கள் சீஷர்களோடு கூட இருந்தார். அப்போது கண்டிப்பாக 3 முறை அவர்கள் ஆசரிச்சிருக்கணும். அப்போது முதல் முறை, 2ஆம் முறை அப்போல்லாம் எதுவும் சொல்லலை. சொன்னார்ன்னு தெரில நமக்கு. ஆனால் இந்த கடைசி நேரம், இதுக்கப்புறம் கைது செய்யப்பட போகிறார், சிலுவை அவ்வளோதான். இதுக்கப்புறம் எதுவும் அவங்களோட மாம்சத்தில் அவங்களோட இருந்து எதையும் சொல்ல முடியாது. கடைசி நேரத்தில் அவங்க உட்கார்ந்திருக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லி அந்த ஆசரிக்கிறாங்க. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். புதிய உடன்படிக்கையை நான் உங்களோடு ஏற்படுத்துகிறேன். நம்மோடு அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். தமது இரத்தத்தினால அந்த உடன்படிக்கை, நம்ம அதை தான் குறித்து வாசம். தமது சொந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை. நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். இயேசு அந்த கிரயத்தை செலுத்தினார். அந்த கிரயம் தம்முடைய ஜீவனை, தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். இனி நாம் நம்முடையவர்கள் அல்ல. நம்முடைய இஷ்டப்படி, நம்முடைய மாம்ச சிந்தனைப்படி நடக்க முடியாது. ஆண்டவரே, எங்களுக்காக ஜீவனை தந்தீங்களே, அடிகள் பட்டீர், பல வேதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள் சகித்து எங்களுக்காக காயப்பட்டீரே ஆண்டவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். எனக்காக காயப்பட்டீரே, ஆத்தும சுகத்தை நான் பெற்றுக்கொண்டேனேயா. உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை, ஆராதனை,
ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக தண்டிக்கப்பட்டதுனால் நாங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தம் ஜீவனை தந்தார். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது. அதை நாம் நினைவு கூர்ந்து இந்த அப்பத்தை புசிப்போம். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அதை நாம் நினைவு கூர்ந்து திராட்சரசத்தை பருகுவோம். நல்ல தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் கூட உடைய பிள்ளைகளாக எங்களை கூட்டி சேர்த்து நாங்கள் உண்மை பாடி துதிக்க, ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களை வெறுத்து உம்முடைய சிலுவை எடுத்து பின்பற்றணும். ஒரு சரீரம், சபையானது உம்முடைய சரீரம். அதை நாங்கள் அறிந்தவர்களாய் நாங்கள் எங்கு சென்றாலும் ஆண்டவரே அந்த சரீரத்தோடு இணைந்து உலகம் எங்கும் இருக்கிற அந்த சரீரத்தோடு நாங்கள் அன்பு கூறுகிறவர்களாய் ஆண்டவரே அந்த சரீரத்தோடு ஏறந்து எங்களுக்கென்று வைத்த காரியத்தை நாங்கள் செய்கிறவர்களாய் அப்போ நாங்கள் இந்த மாம்சத்தின் மார்க்கமாய் மனுஷ மார்க்கமாய் நடக்காதபடி ஆண்டவரே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்துக்கு செவி சாய்த்து சத்தியம் என்னும் கச்சையை எங்களுடைய அறையிலே காட்டினவர்களாக நாங்கள் இருக்கணும் தகப்பனே. அப்பா, இந்த சுவிசேஷத்தின் சத்தியம் இடத்துல நிலைத்திருக்கணும். நாங்கள் அந்த சுவிசேஷத்தின் சத்தியத்திற்காக பவுலை போல வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு சேரமாக இணைந்து நம்மளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கிருபை செய்யுங்க. இந்த நாளுக்குள்ளே கலந்து கொண்டவரை நீங்கள் ஆசீர்வதிங்க. இம்மட்டும் நடத்தி வந்தீர் ஆண்டவரே, தொடர்ந்தும் நீங்கள் நடத்துவீங்க. எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் சோர்ந்து போயிடாதபடி நீர் குறித்த காலத்தில் எல்லாவற்றையும் செய்கிற வரைக்கும் உங்களுடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. எங்களுடைய பலப்படுத்துங்க, ஆத்மாவை திடப்படுத்துங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் பாதுகாப்பு பராமரிப்பும் நம் யாவரோடும் உலகம் எங்கிலும் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளோடும் இருந்து காத்து நடத்துவதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.